13/9/2025 உலகம் போற்றும் உத்தம தலைவன் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைந்தகரை ஐயாவு மஹாலில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. மருந்து முகாமை தொடங்கி வைக்கும் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இடம் அமைந்தகரை ஐயாவு மஹால். நிகழ்ச்சி ஏற்பாடு திரு வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். திரு சபரீசன் அவர்களுடைய தந்தை நேற்று காலமானார். ஆனால் அந்த இரங்கல் நிகழ்ச்சியில கூட சபரீசன் அவர்கள் பங்கேற்கல. ஏன்னா செய்தி ஊடகங்கள் எதுலையுமே பார்க்கல சார் அவர் பங்கேற்ற மாதிரி. சார், இதில் ஒரு டவுட் இருக்குது சார். இது அவரோட பர்சனல் விவகாரம். அவர் பங்கேற்காதது ஏன் சார் நியூஸ் ஆகுது? அப்பா செத்து போயிட்டாரு, பையனையே காணான்னு சொன்னால் பேசுபொருள் ஆகுமா ஆகாதா? அதுவும் அவர் என்ன ஸ்டாலின் வீட்டுக்கு மாப்பிள்ளையா? தமிழகத்தின் மாப்பிள்ளை. அவர் பேரே என்ன? மாப்பிள்ளை சார். மாப்பிள்ளை சார். திராவிட மாப்பிள்ளை சார். அவர் வெறும் மாப்பிள்ளையா? திராவிட மாப்பிள்ளை. திராவிட மாப்பிள்ளை சாரோட தந்தை இறந்து போயிட்டாரு, திராவிட மாப்பிள்ளையை காணான்னா பேச மாட்டாங்களா? அதை விடுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் ரவி மோகனோட வீடு ஜப்திக்கு வந்துச்சுன்னு செய்தி பார்த்தீங்களா? ஆனால் அவர் நோட்டீஸ் வாங்க மாட்டேன்ட்டார். கரெக்டா? எவ்வளோ 10 கோடியோ 15 கோடியோ ஏதோ தரணும்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஃபினான்ஷியர் கொடுக்கல, வாங்கின காசுன்னு அவர் நோட்டீஸை வாங்கலை, ஏதோ கடனில் இருக்கார் இல்லையா? கடந்த வாரம் ரவி மோகன் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். நினைவு இருக்கா? ஆமாம் சார். அல்ல யூடியூப்ல வியூஸ் போயிருக்கு சார். அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. அந்த தொடக்க விழாக்கு மட்டும் 1 கோடி ரூபாயாம் செலவு. இது ரெண்டும் முரணா தெரியல? ஒரு பக்கம் ஒருத்தன் வீடு ஜப்திக்கு வருது, இன்னொரு பக்கம் அதே ஆள் வீடு எவன் வீடு ஜப்திக்கு வருது அவன் 1 கோடி ரூபாய்க்கு விழா மட்டும். ப்ரொடக்ஷன் கம்பெனி தனி. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடங்கிறதுக்கான விழாவே ஒரு பிரம்மாண்டமான விழாவாக நடைபெறுகிறது. இது பெரிய முரணா தெரியல? முதலீடே பணம் தான். முரணா தெரியல உங்களுக்கு? திராவிட மாப்பிள்ளை சார் ரவி மோகனுடைய பிறந்த தினத்தை ரவி மோகனோடு சேர்ந்து ஆம்ஸ்டர்டாமில் கொண்டாடி கொண்டிருந்தார். ஏன் வரவில்லை என்று கேட்டீர்கள் அல்லவா? ஏன் வரவில்லை? ஆம்ஸ்டர்டாமில், நெதர்லாந்து நாட்டில் ரவி மோகனுடைய 10ஆம் தேதி செப்டம்பர் 10 அவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை, உனக்கும் 10 தானே பிறந்த நாள், நீ ஆம்ஸ்டர்டாம் போலியா? நம்ம இங்கேயே முடிச்சுக்கிட்டோம். ரைட். அதை கொண்டாடி கொண்டிருந்தார். முதல்வர் சுற்றுப்பயணம் சென்றிருந்தார் அல்லவா? எங்கே போயிருந்தார்? ஜெர்மனி, இங்கிலாந்துலாம் போயிருந்தார் அல்லவா? குடும்பமாக தானே எப்போவும் டூர் போவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் போகும்போது பார்த்தா முதல்வர் அவரது மனைவி மட்டும்தான் போவதாக தகவல் தெரிந்தது. ஒன்றா போனால் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு முதல்வர் அவரது மனைவி அல்வா அதிகாரி, அவர் வாட்ச்மேன் இல்லை, கூடவே போகணும், ஒரு பைய தூக்கிட்டு போகணும் சிஎம்க்கு. அதனால் அவர் கூடவே போயிட்டார். மறுநாள் சபரீசன், அதற்கு மறுநாள் செந்தாமரை. இப்படி தனித்தனியாக போனால் தெரியாதா நமக்கு? அதே போல் கப்பலில் வாரிக்கிட்டு அந்த பணம் முதலீடு சொன்னால அதெல்லாம் வாரிக்கிட்டு டைட்டானிக் கப்பல்லாம் வாரிக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க அவங்க முதலீடு எடுத்துக்கிட்டு. அவர் அங்கேயே அப்படியே ஐரோப்பாவில் இதுக்கு சுற்றுப்பயணம் போய்விட்டார். வருடந்தோறும் இவர் மாப்பிள்ளை சார் ஆஸ்திரியா நாட்டுக்கு செல்வார். அந்த ஆஸ்திரியா நாட்டுக்கு ஏன் அவர் வருடந்தோறும் செல்கிறார் என்றால், அங்கே அந்த ஆஸ்திரியா நாட்டில் டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கான். உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு டீடாக்ஸ் என்ற அந்த ட்ரீட்மெண்ட். அது ஆஸ்திரியா நாட்டில் ஒரு இடத்துல ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். 3 கோடி ரூபாயாம். புரியா? ஜெயபிரகாஷ் அனுப்பி வைக்கணும், அவ்வளோ துட்டு இல்லைன்ற. ஃபுல் பாடி செக்அப் கூட பண்ண முடியாத நிலைமை. நீ எங்கே 3 கோடி ரூபாய் டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுன்ற நியாயம்தான். அதுக்கு போவாங்களாம். அதை முடித்து விட்டு அதான் உடம்புல டீடாக்ஸ் ஆகிடுச்சு இல்லை, அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம்? கண்டாமினேட் பண்ணோம் உடம்பை. அதுக்கு தான் ஆம்ஸ்டர்டாம். அப்படி ஆம்ஸ்டர்டாமுக்கு சென்று அவர் ரவிமோகன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்த சமயத்தில் தான் பார்த்தால் தந்தை மரணித்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. நேற்று காலை ஆம்ஸ்டர்டாமில் இந்திய நேரப்படி நேற்று காலை அங்கே ஃப்ளைட்டு. இன்றைக்கி நேற்று நைட்டு அவர் வர்றதா ஒரிஜினல் ஷெடியூலு. சரின்னா ஐஸ் போட்டியில் வச்சு பாடி வச்சுருக்க போகிறாங்க, பொறுமையாக போய்க்கலாம், இதுக்காக டிக்கெட்டை கேன்சல் பண்ணி 2வது டிக்கெட் எதுக்கு புக் பண்ணிக்கிட்டு என்று அவர் பொறுமையாக அதனால் இருந்தார். நேற்று முதல்வர் அவர்கள் ஹோசூர், இன்னைக்கு கிருஷ்ணகிரி. நேற்று ஹோசூரில் என்ன நிகழ்ச்சி சொல்லுங்கள் பாப்பா? முதலீட்டாளர் மாநாடு. சார் இப்போ தான் சார் நல்லா டைட்டானிக் கப்பல் நிறைய முதலீட்டு அள்ளிட்டு வந்தார் சார். நேற்று முதல்வர் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கார். ஜெர்மனியை விட அதிகமான முதலீடு இங்கே வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கார். நம்மளாம் எவ்வளோ பைத்தியக்காரனாங்களாங்க தெரியுதா? இப்போ இங்கே எதுக்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்த? இப்போ ஜெர்மனிக்கு எதுக்கு போனீங்க? யாருக்கும் எதுவுமே தெரியாதுன்னு இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு நினப்பு. கடைசி வரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் வராது. அது கடைசி வரைக்கும் வராது. 2021 நான் சொல்கிறேன், என் வெள்ளை அறிக்கை 6200 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொன்னார். லூலு மாலு, நோபல் ஸ்டீல்ஸு, கிங்ஸ் ஹாஸ்பிட்டல், இது 3 தான். இன்றைக்கி வரைக்கும் வரல. எங்கே வந்துச்சு லூலு மால்? பார்த்துருக்கீங்களாமா எங்கேயாவது? ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வெள்ளை அறிக்கைலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நேற்று தனது நிகழ்ச்சிகளை முதல்வர் ரத்து செய்திருந்தார். ஹோசூர் மற்றும் கிருஷ்ணகிரி நிகழ்ச்சிகளை முதல்வர் ரத்து செய்திருந்தார்.
ரத்து செய்துவிட்டு சமந்தி வீட்டு துக்க நிகழ்வுக்கு போகலாம் என்று நினைத்திருந்தால் சமந்தியோட பிள்ளையே காணாம். நம்ம துக்க நிகழ்ச்சியில் போய் என்ன பண்ண போகிறோம்? இவர் போய் என்ன பண்ண போகிறாரு? மகனையே காணாமா. மகன் இருந்திருந்தால் நேற்றே இந்த இறுதிச் சடங்கு முடிந்திருக்கும். மகன் இல்லாததுனால முதல்வர் சரி எதுக்கு அந்த நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிட்டு நான் போய் முதலீடு வாங்கிட்டு வரேன் அங்கே அந்த ஹோசூரில் என்று சொல்லி நேற்று போய் கிட்டத்தட்ட 30,000-40,000 கோடிக்கு பாரு. இது ஒரு பெரிய ட்ரக்கு ஹையர் பண்ணியிருக்கேன். என்ன முடியாமல் இன்னைக்கு இருந்தாங்கன்னாங்க எண்ணிட்டாங்க. இல்லை எண்ணிட்டு இருக்காங்க. அது தனி. அது ஒரு அந்த 20 பேர் கொண்ட குழு சொன்னால அது தனியாக எண்ணிட்டு இருக்கு. இதில் ஒரு 30,000 கோடி ஹோசூர்லேருந்து கண்டெய்னரில் வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு கண்டெய்னரில் அதை அந்த பக்கம் அதை டெஸ்பேச் பண்ணிவிட்டு நேராக வந்து சமந்தி வீட்டுக்கு நேற்று துக்கம். அப்போ தான் சபரீஷன் வராரு. வந்தால் கேட்பாங்கல்ல வீட்டுக்கு போகிறவங்க எங்கே வெர்சாப்ஸ் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால் போயிட்டு முடிஞ்சிருக்கு. இதுதான் அவர் வராததோட பின்னணி. புரியுதா? நான் தொடர்ந்து ஏன் வந்து இந்த கேள்வி எழுப்பியிருந்தேன், இதற்காகத்தான் எழுப்பினேன். இப்போ திருப்பி ரவிமோகனோட ப்ரொடக்ஷனுக்கு வருவோம். இப்போ புரியுதா? வீடு ஜப்தி ஆகிற ஆள் ப்ரொடக்ஷன் கம்பெனி எதுக்கு தெரியுறாருன்னு இப்போ புரியுதா? எப்படி தொடங்குறான்றது புரியுதா? இப்போ பினாமி முதலீடு செய்வார். தமிழகத்தின் எலான் மஸ்க் இல்லவா? இன்னொன்று என்ன எப்போ பார்த்தாலும் அந்த சிவப்பு போதம் நிறுவனத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் சினிமா தெரியாதா? அந்த சினிமா வச்சு தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் தொடங்குறேன். நேரடியாக நான் தொடங்கினா ஏற்கனவே மாமனார் கத்தி நிற்கிறாரு. எப்போ பாரு இவர் போய் காசை கறியாக்கிறதே வேலையாக வச்சுட்ருக்காருன்னு. அதனால் அவர் மூலமாக தொடங்குவோம் என்ற அடிப்படையில் தான் அது மூலமாக. இப்போ புரியுதா? இது திரையுலகில் உள்ளவர்களுக்கே பலருக்கு இது தெரியாது இந்த கனெக்ஷன். இப்போ உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரவிமோகன் ப்ரொடக்ஷன்ஸு சிவபூதத்துக்கு போட்டி நிறுவனம் தான். இன்னொன்று நீங்கள் இப்போ ரெண்டாவதாக வந்து விடியல் பிக்சர்ஸ் ஒன்று தொடங்கியிருக்கீங்கல்ல, என்ன படம் அது? உதயநிதி வழங்கும் இட்லி. ஆமாம், நான் குழம்பு கடை ஆரம்பிக்கிறேன் நான் ரவிமோகனை வச்சு என்று தொடங்கிவிட்டார். இதுதான் இதோட பின்னணி. திராவிட மாப்பிள்ளை சார் தொடர்பான ஒரு விஷயம் என்பதால் இதையும் சொல்லிவிடுகிறேன். இது நான் இப்போது சொல்லப்போகும் செய்தி திரு எடப்பாடி பழனிசாமிக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். தமிழகம் முழுக்க 200 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் அனுப்பி முடித்து விட்டார் திராவிட மாப்பிள்ளை சார். இந்த டிஜிபி பதவி பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அதோட நீட்சியாக இதை பார்த்து கொள்ளலாம். தொகுதிக்கு 20 கோடி ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ திடீர்னு ஒரு சில தொகுதியில் அந்த பணம் காணாமல் போயிடும். புரியுதா? போகிற வழியில் அண்ணன் அடிச்சிட்டானே, காணா போச்சுன்னு, கரையான் தின்றுச்சுன்னு ஏதாவது உருட்டுவாங்க. இது ஒரு 20% 30% வரைக்கும் போகும். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு திருப்பி ஒரு பேக்கப்பாக 20 கோடியை ரெடி பண்ணி வச்சுருக்காரு திராவிட மாப்பிள்ளை சார். அதாவது ஒரு தொகுதியில் எவ்வளோ ஓட்டு இருந்தாலும் சரி, ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் பேருக்கு 2,000 ரூபா கொடுக்குறதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க ஆவரேஜ். ஓகேவா? சோழிங்கநல்லூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழிங்கநல்லூர்லேயும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சோழிங்கநல்லூர் தொகுதி வந்து 8 லட்சம் வாக்காளர்கள் வேணுமோ. ஆனால் அதில் 2,000 ரூபாயை எதிர்பார்த்து வாக்களிக்கக்கூடிய வறுமை நிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வரும். ஸோ தொகுதிக்கு 2,000 ரூபா. 2,000 ரூபா வாங்கிட்டு ஜனங்க திமுக ஓட்டு போடுறதுக்கு சாத்தியம் இருக்கா? திமுக வெற்றி பெற சாத்தியம் இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் காசுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னாலே அந்த வாங்குற காசுக்கு மக்கள் நேர்மையாக தான் சார் இருக்காங்க. ஷீஸ் ரைட். சாமி படம் வச்சு சத்தியம்லாம் வாங்குவாங்க. இன்னொன்று இப்போவே கொடுக்குறாங்க, போக போக அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இன்னொன்று காசை வாங்கிக்கிட்டு நம்ம எப்படி மாற்றி போடுறது? இதுதான் பெரும்பாலும். ஏன்னா ஒன்றும் ஜொமேட்டோவில் டெலிவரி பாயா வண்டி ஓட்டியா சம்பாரிச்ச குடுறா கொள்ளைச்சி காசு தானே வாங்கிட்டு நான் என் இஷ்டத்துக்கு போடுவேன்ட்டு முடிவெடுக்கக்கூடிய மக்களோட சதவிகிதம் குறைவு. திரு சீமான்லாம் கூட நடுவில் பேசி இருந்தாருங்க சார், காசை வாங்கிக்கோங்க, ஓட்டை மாற்றி போடுங்க, எனவே அது உங்கள் காசு தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். நிறைய பேர் சொல்கிறாங்க. அது அதிமுகவால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன்? 1000 ரூபான்னு கூட வைங்க, அதுக்கு மேலே வாய்ப்பு. 4 நோட்டு எப்படி இருக்குது? நீ ஒத்த நோட்டை கொண்டு வர. இதை திரு பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்களும் இவ்வளோ பணம் 4 நோட்டு கொடுக்குறது இல்லை 5 கொடுங்க, யாரும் சஜஸ்ட் பண்ணல, அவங்களால முடியாது. அதான் எதார்த்தம். ஆட்சியில் இல்லை, ஆட்சியில் இருந்தால் கொடுப்பாங்க. ஆர்கே நகரில் தினகரன், டிடிவி தினகரன் வெற்றி பெற்றாரோ அந்த தேர்தல் எவ்வளோ கொடுத்தாங்க சொல்ல? 6,500 ரூபாய் ஒரு ஓட்டு. 3 வாட்டி கொடுத்தாங்க. சரியா? 6,500 ஒரு ஓட்டுக்கு அள்ளி வீசினாங்க. ஆட்சியில் இருந்தால் அந்த கதையே வேறு. இப்போது இதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவோட பிரச்சாரம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றதில் நான் சொன்னேன், வலுவாக போயிட்டுருக்கு, கூட்டம் சேருகிறது. அதனால் கூட்டம் இவ்வளவு சேருகிறதே என்பதால் அதிமுகவோட வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற எண்ணத்திற்கு திரு பழனிசாமி வரக்கூடாது. அப்படி நாம் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு நாம் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டோம் என்ற முடிவுக்கு திரு பழனிசாமி அவர்கள் வந்தார் என்றால் மாபெரும் பிழையை செய்கிறார். அவர் செய்த இந்த பிழைக்காக காலம் முழுவதும் அவர் மட்டும் அல்ல,
தமிழகமும் சேர்த்து வருந்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். எதிரி எப்படிப்பட்டவங்கன்றதை பார்க்கணும். இந்த பணம் ஒரு பணமே கிடையாது திமுகவுக்கு. சார், இதுக்கு முன்னாடி நடந்த மக்களவை தொகுதியில் திமுக வந்து 170 கோடி செலவு பண்ணிருக்காங்க. அதிமுக வந்து வெறும் 5.7 கோடி தான் சார் செலவு பண்ணி. 120 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது? இது அஃபிஷியலாக செலவு பண்ணது 120 கோடி. அன்அஃபிஷியலாக எவ்வளோ செலவு பண்ணி யோசிச்சு பாருங்கள். திரு பழனிசாமி அதுக்காக வந்து ஐயோ இந்த எதிரி கூட என்னால் மோத முடியாதுப்பா அப்படின்னு போட்டியிலிருந்து விலகக்கூடாது, விலகவும் முடியாது. அவர் அப்படிப்பட்ட மனிதரும் அல்ல. ஆனால் கள நிலவரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் திரு பழனிசாமி ஈடுபட வேண்டும். ஒரு அரசியல் தலைவர், அதுவும் வந்து ஒரு நாட்டை ஆள துடிப்பவர், அத்தனை பேரையும் சந்தேகப்பட வேண்டும். ஒரு நல்ல தலைவனுக்கு இலக்கணம். அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்பட்டு யாரையுமே கிட்ட சேர்க்காமல் இருந்தீங்கனாலும் அது சிக்கல். இதுக்கு நடுவில் யூ ஷுட் ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். புரியுதா? இவர்கள் ஆந்திராவிலிருந்து பிரமணியா என்ற ஒரு வியூக வகுப்பு நிறுவனத்தை அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த வியூக வகுப்பு நிறுவனமே திமுகவுக்காக வேலை செய்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இதையும் அவர் யோசிக்க வேண்டும்ன்றதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து, நான் அமௌண்ட்டை சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் அவங்க கூட சைன் பண்ணிட்டீங்க. பிரமணியாவுக்கு என்னம்மா வேலை? வியூக வகுப்பு நிறுவனத்துக்கு என்ன வேலை? உங்களுக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சு சொல்லுங்கள். வியூகங்களை வகுக்கணும். திரு பழனிசாமி ஏதாவது பேசினார்னா அதற்கு ஆதரவாக அவங்க எல்லாரையும் பேசுறதுக்கு வைக்கணும். எதிராக பேசுகிறவங்கள கவுண்டர் பண்ணணும். சர்வே எடுக்கணும். புது புது மெத்தடில் வந்து எப்படி வந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது அப்படின்னு திமுகவை எப்படிலாம் அட்டாக் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களையும் அவங்க பண்ணணும். சரிம்மா, ஒரு 5 மாதங்கள் ஆகிறது பிரமணியாவை கூட சைன் பண்ணி. நீங்கள் இப்போ சொன்னதில் எதெல்லாம் அவங்க வெற்றிகரமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பிராண்டிங். ஓகே, சுனில் பண்ணார் இல்லையா 2015 நமக்கு நாமே திட்டம். ஸ்டாலினோட போய் அந்த பெட்ஷீட்டை வச்சுக்கிட்டு கையில் இப்போ இந்த கோவிட் சமயம் நினைக்கிறேன் க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு நமக்கு நாமே திட்டம் கிராமமாக பண்ணார்ல. ஸ்டாலின் கடுமையான உழைப்பாளின்ட்டு உருட்டுனாங்கல்ல. அது மாதிரி பழனிசாமிக்கான பிராண்டிங்கை பிரமணியா பண்ணியிருக்கா? சொல்லுங்கம்மா. பண்ண மாதிரி எதுவும் தெரியலையாங்க சார். நரேட்டிவ் செட் பண்ணுறது. இவர் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னா என்னென்னா திமுகவை நோக்கிய விமர்சனங்களை கூர்மைப்படுத்துது. இதை அவர் பண்ணுறாரு. திரு பழனிசாமி வலுவாக இதையெல்லாம் செய்கிறார். இதை ஆக்சலரேட் பண்ணி இதை இன்னும் பூஸ்ட் பண்ண வேண்டிய வேலை வியூக வகுப்பு நிறுவனத்துடையது. அந்த அளவுக்கு இவர்கள் செய்திருக்கிறார்களா? திரு பழனிசாமி அவர்களுடைய பேட்டி அண்ட் இந்த பிரச்சாரம் எத்தனை ஊடகங்களில் வருகிறது? வியூகம்னா என்னென்னா, பழனிசாமியை பற்றிய செய்தி தான் அதிகமாக இருக்க வேண்டும், பழனிசாமிக்கு எதிரான நெகட்டிவ் செய்திகள் குறைவாக இருக்க வேண்டும். சுத்தமாக இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது, குறைவாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அதிமுகவுக்கு ஆதரவான செய்திகள் அதிகம் இருக்கிறதா, எதிரான செய்திகள் அதிகம் இருக்கிறதா? அதிமுகவுக்கு எதிரான செய்திகள். அப்படியாப்பா? ஆமாம் சார். ஆமாம் சார். அந்த தைரியத்தில் தானே சார் ஐசியூவில் இருக்குது அதிமுகன்னு சொல்கிறாரு. உதயநிதி கேட்குறாரு ஐசியூவில் அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திரு இபிஎஸ் சொல்கிறாரு நீங்கள் கை உசத்துனா யாரோட கை ஆடுதுன்னு பாருங்கள், நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உதய் என்ன சொல்கிறாருன்னா, யாரோட முட்டி தேஞ்சிருக்குன்னு பார்க்கலாமான்னு கேட்குறாரு. நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன், என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். சொல்றாரு கை ஆடுது, யாருன்னு பாத்தீங்களா? காலை நான் சொல்லட்டுமா? யாருக்கு முட்டி அதிகமா தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போமா? இதை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் சார்? சேர்த்தா மாதிரி தெரியலையேங்க சார். இதில் இன்னொரு ஃபன்னியான விஷயம்னா என்னன்னாங்க சார், இது ரொம்ப தப்பானது அப்படின்ற கவுண்டர்கள் இங்கே இல்லை சோஷியல் மீடியாவில். திமுகவில் இருக்கவங்க முடிச்சு விட்டார் இபிஎஸ் உதய் அப்படின்னு தான் இந்த வீடியோஸை நம்மளால் பார்க்க முடியுது. தெரியுதுங்களா? அப்போ என்னதான் வியூகம் வகுக்கிறீங்க நீங்கள்? என்னதான் வியூகம்? உனக்கு எதுக்கு இத்தனை கோடி ரூபாய்? என்ன வியூகம் வகுக்கிற நீ? நாம் பேசுகிறோம் ரெகுலராக அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும்ன்றது தான் நான் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அதிமுகவில் தான் வீழ்த்த முடியும். அதனால் அதிமுக ஆட்சிக்கு வரணுன்றதை நான் வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கேன். இதை எடுத்து யூஸ் பண்ணுமா இல்லையா பிரமாண்யா வியூக வகுப்பு நிறுவனம்? சார், இன்னொன்று அந்த வியூக வகுப்பு நிறுவனத்துக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல சார். ஏன்னா ஊடகங்கள் ஃபுல்லாக வந்துட்டு திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கப்போ அவங்களால எப்படி சார் இதை சாத்தியப்படுத்த முடியும்? தம்பி, சாத்தியப்படுத்துறதுக்கு தான் உனக்கு துட்டு. சாத்தியப்படுத்த முடியலன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எதுக்கு இத்தனை கோடி? போ, மூடின்னு போ. இது எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டாரா? 50 நாளாக சுத்தல இருந்தாலும் சோறு தண்ணி இல்லாமல் தலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு, எத்தனை மணிக்கு படுக்கிறாரு? ஒரு நாள் தான் நடுவில் பிரேக் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கும் செகண்ட் ஃபேஸ்க்கும் நடுவில் ஒரு நாள் தான் பிரேக் எடுக்கிறார். அவர் சுற்றுறாருல, அவரே பார்த்துட்டு போகிறாரு. எதுக்கு வியூக வகுப்பு நிறுவனம்? இப்போ இந்த பேசுகிற விஷயங்களெல்லாம் வியூக வகுப்பு நிறுவனம் சொல்லி கொடுத்தாப்பா பேசுகிறாரு. அப்போ எதுக்கு பண்ணிங்க இருக்கீங்க? அதை கவுண்டர் பண்ணணும். பண்ணுறதுக்கு தான் வியூக வகுப்பு நிறுவனம்.
அதுக்கு வியூக வகுப்பு நிறுவனமே தேவையில்லையே, நீங்க இப்படி அதான் எதுக்கு அமைதியா கட்சி காசு இருக்கீங்கன்னா. எதுக்கு இத்தனை கோடி வீணா போச்சுன்றதான் நான் கேட்குறேன். இயல்பாகவே மீடியா ரிப்போர்ட் பண்ணுது, சரியா? எடப்பாடி ஏதாவது ஒன்று பண்ணானா இன்னொன்று பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் நெருக்கத்தில் வெறும் திமுக செய்தியாக போட்டுட்டு இருக்கிறதுக்கு கலைஞர் நியூஸ் இல்லை, எல்லா நியூஸும் திமுகலேருந்து கேட்டாங்கன்னா அதான் செங்கோட்டை மேட்டர் ஊதுறோம்ல, அப்புறம் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் போடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக வருது இல்லை, இதெல்லாம் போய் எடப்பாடியில் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தான் இந்த நியூஸ் எல்லாம் வருது. இது கூட பரவாயில்லை. 200 தொகுதியில் அதிமுக ஜெயிக்குதுன்னு சர்வே ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காங்கம்மா, தெரியுமா? உண்மையாக இருந்தால் பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, திரு பழனிசாமி அந்த பிரமாணியா வியூக வகுப்பு நிறுவனம் ஒரு சர்வே எடுத்து கொடுத்துருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உசிலம்பட்டி தொகுதின்னு வச்சுக்கோமே, உசிலம்பட்டி தொகுதியில் அதிமுக ஜெயிக்குதுன்னு ஒரு சர்வே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதே உசிலம்பட்டி தொகுதியில் வேறு ஒரு நிறுவனத்தை அமர்த்தி எடப்பாடி இன்னொரு சர்வே எடுத்து ரெண்டையும் செக் பண்ணான்னா விஷயம் தெரிஞ்சிடும். அதாவது எதிரி எவ்வளவு பலமான எதிரியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளே தொடர்ந்து திரு செங்கோட்டையன் அவர்களோட விவகாரத்தை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறிவிட்டால் இன்னொன்று, பிஜேபியை போய் பார்த்தது, ஒருங்கிணைக்கிறதுக்கான அவர் பார்த்தது மிகப்பெரிய பிழை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த நரேட்டிவ் எங்கேருந்து வந்துச்சு? வரணும்ல. செங்கோட்டையன் வீட்டுக்கு குவியும் ஆதரவாளர்கள்னு தானே இப்போ ஊடகத்தில் செய்தி வந்துட்டு இருக்கு. அப்போ என்னதான்டா நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? இது கவுண்டர் பண்ணுறது எத்தனை நியூஸ் தம்பி நீ பார்த்துருக்க? நீ தான் நியூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறிய, சொல்லு எத்தனை நியூஸ் வருது? எனக்கு தெரிஞ்சல சார். வியூகம்னா என்னன்னாப்பா, எதிரியோட கூடாரத்தில் புதுசாக டைம் பாம்பை வைக்கணும். ஆனால் பார்த்தா அவன் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். சார் அனுகூலமாக இருக்குது சார், இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை இன்னுமே சிறப்பாக அவங்க பண்ண முடியும். நிச்சயமாக பண்ண முடியுமா? இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கம்மா கடந்த காலத்தில். நான் சுனில் அதிமுகவுக்காக நடத்தின கேம்பெயினை ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லுவேம்மா. நானெல்லாம் அப்போது 21 தேர்தலை பார்த்து கொண்டிருந்த போது சான்ஸே இல்லை, ஏடிஎம்கே அவ்வளோதான், ரொம்ப மோசமாக தோப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா 75 சீட்டு இவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. அதுக்கு சுனிலோட கேம்பெயின் டிசைனிங் கான்ட்ரிபியூஷன் ஒரு நல்ல ஒரு உதாரணம், சரியா? வெற்றி நடை போடும் தமிழ் அப்பவும் இதே மாதிரி தான் உழைச்சார். ஆனால் எடப்பாடியோட உழைப்போட சுனில் என்ற வியூக வகுப்பாளரோட உழைப்பும் சேர்ந்து அந்த அளவுக்கு அவர்கள் முன்னேறி வர முடிந்தது. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்க, இந்த அமமுகலாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா திருப்பி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி அது போல் நடக்குதா? ஒரு தீம் சாங் போடுறீங்க, அதை கூடவாயா விஜய் கட்சியிலேருந்து காப்பி அடிச்சு போடுவீங்க? இப்போ விட்டாங்க, அந்த தீம் சாங்கே யூஸ் பண்ணுறதில்ல பார்த்தியா? அதுக்கு ரஹ்மான்கிட்ட போட்ட டியூன்ட்டு ஒரு அமௌண்ட்டை பில் பண்ணியிருக்குது இந்த நிறுவனம், தெரியுமா? ஆனால் ரஹ்மான் போடலையாங்க சார். இன்னொருத்தன் காப்பி அடிச்சு போடுறதுக்கு எதுக்குமா ரஹ்மான்? ஸோ அந்த திமுக எவ்வளோ கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்றதுலாம் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே மட்டும் இல்லை, கூட இருப்பவர்கள், குறிப்பாக பழைய ஹெல்த்து சி விஜயபாஸ்கர், துரைமுருகன் ஸ்டாலினுக்கு பண்ணதை சி விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டுருக்காரு. அண்ணன் ஜனங்க தூங்கும்போது கூட விரலை நீட்டிக்கிட்டே தூங்குறாங்க. எப்போ எலெக்ஷன் வரும், தளபதி முதலமைச்சர் ஆகணும்ட்டு ஆர்கே நகர் தேர்தல் சமயத்தில் ஸ்டாலினுக்கு துரைமுருகன் உபூதி அடித்தார் அல்லவா? இதை விஜயபாஸ்கரும் கூட இருக்க பிஆர்ஓ உமாபதி போன்றவரும் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணே இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? எந்த லீடருக்கும் இப்படி ஒரு கூட்டம் வரலண்ணே. நைட்டு 11 மணி அது பாருங்கள், கலையாமல் இருக்க கூட்டம்னா இவங்க தான் கூட்டி வச்சுருக்காங்க. நம்புகிறாங்களாங்க சார்? அதான் சிக்கல். நம்பக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது கூட்டத்தை சேர்த்து ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுத்து காட்டுறது ஊரில் இருக்கவங்களுக்கு. நீங்களே அதை பார்த்து ஏமாறக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். கூட்டத்தை பார்க்குறாங்க, கூட இருந்து காதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு விஜயபாஸ்கர், அண்ணே ஜெயிச்சுட்டோன்னே, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சுண்ணே, சிஎம் ஆகிட்டு என்னை ஏற்றுக்கிட்டாங்கண்ணே, முடிஞ்சு போச்சுன்னேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, அடுத்த சர்வே என்னப்போ சொல்லுது? அண்ணே 30 தொகுதியில் 27 நம்ம லீடிங்கண்ணே. திமுக எவ்வளோ பாருங்க, திமுக நம்மளோட 15% கம்மியாக இருக்காங்கண்ணே. எல்லாம் சேர்த்த உடனே ஒரு மாய உலகத்துக்குள்ளே போயிடுறீங்களா? உங்களோட வேகம் குறையும். வேகம் குறையிறதுன்றதை தாண்டி சார், ரியல் ஃபைட்டை நம்ம சரியாக ஃபேஸ் பண்ண மாட்டோம். நான் தான் இந்த இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, எதிர்கட்சிகளை உடைக்கிறாங்க, திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளை உடைக்கிறாங்க, அதிமுகவே உடைக்கிறாங்கன்னா எத்தனை ஃப்ரண்ட்டில் டிஎம்கே வேலை செஞ்சுட்டு தெரியுதா? எத்தனை ஃப்ரண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க பிரமாணியா எடுக்கிற சர்வேவை தாண்டி வேற ஒருத்தவங்களை வச்சும் சர்வே இதாம்மா வித்த. இப்போ அதைத்தானே பெண் நிறுவனமும் பண்ணுது, ஷோ டைம் பண்ணுது. பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. பேனா நிறுவனம் ஒரு சர்வே எடுத்துச்சுன்னா சரிப்பா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா சர்வேன்னு சொல்லிட்டு இருந்தா, நீ எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன இவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கிது, எடுத்தீங்களா இல்லை உருட்டுறீங்களா? ஒரே ஒரு நிறுவனத்தை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா, நல்லா இருக்குப்பா சர்வே அப்படின்ட்டு, அண்ணே வேலுமணி கூப்பிட்டு இவனை எடு என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு 2 தொகுதியில் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போய்டும் உண்மை. அதுக்கப்புறம் சி விஜயபாஸ்கர் பேசுனா, தம்பிக்கிட்டு வாப்பாங்க, எத்தனை தொகுதியில் ஜெயிப்போன்னு சொன்னேன், ஆனால் 210 பேசாமல் ஓடிடு.
2-3 தோல்விகளை ஏற்கனவே தழுவி இருக்காங்க. அதன் அடிப்படையில் இதெல்லாம் மனசு நம்பலாம், அதை கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆனால் இது கள நிலவரம் உண்மை இல்லைன்னும் போது அதுவே மீண்டும் தோல்விக்கு வழிவகுத்தரக்கூடாது. வழிவகுத்தரக்கூடாதுன்றதுக்காகத்தான் மாலதி நான் இப்போது இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் தோல்வி அடைய வேண்டும் என்பதை உங்கள் உடனிருப்பவர்களும் விரும்ப வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுதான் நான் கேட்குறேன் சார். அந்த மாதிரி நினைக்கிறாங்களா? அப்படி இல்லாட்டி அவங்களும் ஜெயிச்சிருவோம், ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, நம்ம பலமாக இருக்கோன்னு நம்புகிறாங்களா? ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, நம்ம எம்எல்ஏவாயிட்டா போதும்ன்ட்டு நினைக்கிறவங்க கூட இருந்தா? திரு விஜயபாஸ்கர் அவர்களே வந்துட்டு நமக்கு அமைச்சரானா நல்லது தானே சார், அவர் அப்படி நினைக்கலாம்ல. ஆமாம், அமைச்சரானா நல்லதுன்னு நினைக்கிறார்ல. அமைச்சரானா நல்லதுன்றதுக்காக உண்மைக்கு மாறா இவரை புகழ்கிற விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா தான் நம்மளை அமைச்சராவான்னு நினச்சிட்டா தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா 210 அண்ணே ஜஸ்ட் இதனால் மிஸ் ஆயிடுச்சுன்னுட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது. இப்போ என்ன விஜயபாஸ்கரோட தொழிலுக்கு என்ன நட்டம் வந்துருச்சு? திமுககாரனோட அதிகம் சம்பாரிச்சுட்டு தானே இருக்காரு. என்ன பிரச்சனை விஜயபாஸ்கருக்கு? பழனிசாமிக்கு தான் பிரச்சனை. அப்போ அப்படிப்பட்டவர் உங்கள் காதில் வந்து இதை வந்து என்ன 200 தொகுதின்னு சொல்கிறாருன்னா கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது கேட்டுங்க. இப்படிலாம் சொல்லாத பண்ணலாம் சொல்ல அப்படியா ரைட்டுப்பா, நான் சர்வே எடுத்து தெரிஞ்சுக்கிறேன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அதை நீங்களும் நம்பி விடாதீர்கள்னு சொல்கிறேன். உங்கள் எதிரி எந்தெந்த வகையிலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலை அணுகுங்கன்னு நான் சொல்கிறேன். அத்தனை எளிது கிடையாது வெற்றி. உங்களை ஜெயிக்க விட்டுற மாட்டாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேரும் திமுக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே ஐடிவியில் இருக்கிறவங்கலாம் எங்கே வேலை செய்கிறாங்கன்றதெல்லாம் நான் சொல்லியாச்சு, ரைட்டா? அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க விட்டுற மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு ஓட்டுக்கு 1 லட்சம் பேருக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு ஒருவேளை அது காணா போச்சுன்னா 200 தொகுதிக்கும் திருப்பி ஒரு 20 கோடி அனுப்புறதுக்கு ரெடிப்பா. ஃபர்ஸ்ட் பேட்ச் 200 கோடி போயிடுச்சுமா, போய் சேர்ந்துருச்சுமா. பிளான் பிக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. கண் முன்னாடி ஒரு உதாரணம் இருக்குல்ல சார். ஆல்ரெடி எம்பி எலெக்ஷனில் அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைச்சு பிஎம்கே குடும்பத்தையே உடைச்சு கூட்டுட்டு போய் 39-0 ஜெயிச்சாங்க. எப்படிப்பட்ட ஆப்ரேஷன் அது? உண்மையிலே நான் திராவிட மாப்பிள்ளை சாரையும் திமுகவோட வியூக வகுப்பு நிறுவனங்களையும் மனசார பாராட்டுறேன். த பெஸ்ட் வின்ஸ். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலான்னு இருக்கும்போது நைட்டு 9 மணிக்கு முடிச்சாங்களே. அதை என்ன மாதிரி ஆப்ரேஷன் அது சார்? நீங்கள் இதை சொல்லிட்டு இருந்தா கூட எல்லாருமே வந்து உண்மையா அப்படின்ற டவுட்டில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஐயாவே சொல்லிட்டாருல்ல. தேங்க்யூ. அந்த எல்லைக்கு போகிறவங்க அதுவாவது டெல்லி எலெக்ஷனு, ஸ்டேட் எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படி இருக்கும்போது சார் இதை வந்து ஒரு யூகம் இல்லை தவறான செய்தியை பரப்புகிறோம் அப்படின்னு எடுத்துக்காம இதில் ஒருவேளை உண்மை இருந்துட்டா அப்படின்றத. இது தவறான செய்தியாக இருந்தால் சந்தோஷம். இப்போ நாம் சொல்கிற செய்தி தவறான செய்தியாக இருந்தால் சந்தோஷன்றேன். நம்ம இதுக்கு சார் இப்படி உட்காந்து பேச போகிறோம்? இல்லை, தவறான செய்தியாக இருந்தால் வெரிஃபை பண்ணிவிட்டு இது தப்பு பண்ணோன்னு உடுப்பா இந்த தம்பி ஏதோ வேலை இல்லாமல் சொல்லுதுன்ட்டு சந்தோஷம்னு போங்க. உண்மையாக இருந்துட்டா எவ்வளோ பெரிய இழப்பு. ஸோ அதை சரி செய்ய வேண்டிய, அதை வெரிஃபை பண்ண வேண்டிய நிலைமையில் அவர் இருக்கிறார். பிரமாணியா நிறுவனத்தை நம்ம ஹையர் பண்ணிட்டோம், எல்லா வேலையும் பிரமாணியா நிறுவனத்தை பார்க்குன்ட்டு தான் இவர் இப்போ உட்கார்ந்துருக்காரு. பிரமாணியா நிறுவனத்தை கண்காணிக்கிறதுக்கு 2 பேரை போடணுன்றேன் நான். கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களில் ஒரு 4 பேரை போட்டு இவன் என்ன வேலை செய்கிறான்னு பாருனாலே அவங்க பார்த்துப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. நீ ரிப்போர்ட் பண்ணு. நேரடியாக எடப்பாடிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ பிரமாணியா. ஸோ இவர் இந்த வேலை இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு இவன் உண்மையாக ரிப்போர்ட் பண்ணானா பொய்யா ரிப்போர்ட் பண்ணுறான்ன்றது எப்படி வெரிஃபை பண்ணுவார் சொல்லு? அதனால தான் இந்த தப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜில் நீங்களே பொய்யை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சினால அதிமுகவுக்கு அனுகூலங்கள் இருக்கானா? இருக்குது. ஆனால் அது போதுமானா? போதாது. எஸ்மா, யூஆர் ரைட்மா. நம்ம கீழே கமெண்ட்லேயே பார்க்க முடியும் சார். நிறைய பேர் வந்து இபிஎஸ் ஆட்சியே பரவாயில்ல, இபிஎஸ்ஸை கூட நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், நல்லபடியாக கட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மனநிலை மாறி இருக்கு. அதை இன்னும் வலுவாக்கணும், இதை அறுவடை பண்ணணும். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அந்த ஆன்டி இன்கம்பன்சி உனக்கு வரணும். விஜய்க்கு போச்சுன்னா அதுக்கு தான் திமுக வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆட்சி வேண்டாம், ரைட்டு, ஆட்சி வேண்டான்னா பரவாயில்ல, அதிமுக போடாதப்பா, விஜய்க்கு போய் போடுப்பா. புரியுதா? நீங்க கேட்டீங்கல்ல, அந்த 18 பேர் தகுதி நீக்கம் பண்ணும்போது இடைத்தேர்தலுக்கு மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க, எம்பி எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு போட்டுக்காங்க. 22 அதுக்கு யாருக்காவது போட்டுக்கியா? இதுக்கு மட்டும் இந்த என்னன்னு போடு. மக்கள் கொடுத்தாங்கல்ல நீங்க கேட்டதை. திமுக பண்ணாதா? இதில் தோத்தா திமுக குடும்பம் ஜெயிலுக்கு போகும், புரிஞ்சுக்க. சபரீசன் ஜெயிலுக்கு போவார், உதயநிதி ஜெயிலுக்கு போவார். அப்படி இருக்கும்போது சரி பரவாயில்ல, அடுத்த தேர்தலை பார்த்துக்கலான்னு உட்கார முடியுமா? இன்னைக்கு இவர் மீதே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க, நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். எவ்வளோ நடக்கலாம், நம்மளே பார்க்குறோம்லப்பா. எத்தனை யூடியூப் சேனல் இருக்குப்பா டிஎம்கேக்கு. இது தாம்மா வியூக வகுப்பு நிறுவனத்தில் இது ஒரு பங்கு. இப்போ திமுகக்குன்னு ஒரு 50 யூடியூப் சேனல் இருக்குமாப்பா. அதிமுகக்கு எத்தனைப்பா இருக்குது? நம்மளை விட்டுருங்க, நம்ம பே பண்ணி பேசுகிற சேனல் கிடையாது. பே பண்ணி பேச வைக்கணுமா இல்லையாப்பா? திமுக எது செஞ்சாலும் ஐயோ அப்பப்போ பிரமாதம் பேசுறதுக்கு ஒரு 50 யூடியூப் சேனல் வச்சுருக்கானே. உங்களுக்கு அது மாதிரி எங்கே இருக்குது?
உங்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறார்களோ அவங்கள போய் இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக பேச வைக்கணுமா இல்லையாப்பா? இந்த செங்கோட்டை இஷ்யூவை 10 பேர் பேசி உடச்சி விடணுமா இல்லையா? மொத்தத்தையும் இவர் நம்ம தலையில் தூக்கிக்கிட்டு நம்மளே கரகாட்டம் ஆடி ஜெயிக்கலான்னு நினைக்கிறாருமா அவர். யாருக்குமே டீசென்ட்ரலைஸ் பண்ணலாமா இந்த ஒர்க்கை? இவர் பிரமாண்யா திஸ் இஸ் டேஞ்சரஸ்ன்றேன். நான் சொல்கிறது ஒரு தியரி. ஒருவேளை பிரமாண்யாவை திமுக கையில் எடுத்திருந்தா அதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் நடக்காதுன்னா நீ சொல்லவே முடியாது. பிரசாந்த் கிஷோர் வேலை பார்க்காத கட்சியா? ஏன் உங்ககிட்டே சுனில் வேலை பார்க்கல? திமுக 7 வருஷம் 8 வருஷம் திமுக வேலை பார்த்துட்டு 21 உங்களுக்கு சுனில் வந்து வேலை பார்க்கல. இன்றைக்கி அதே சுனில் உதயநிதிக்கு வேலை பார்க்கல. நீங்கள் அணுகுன அவ்வளவு வியூக வகுப்பு நிறுவனங்களையும் தூக்குனாங்களா இல்லையா? ராசத்தினே கூட்டு போய் கான்டாக்ட் கொடுத்துருப்பாரு சார். அவர் தான் கொடுத்தாரு, கொடுத்துருப்பாருலாம் இல்லை, அவர் தான் கொடுத்தது எல்லாத்தையும். அப்போது இந்த பிரமண்யா வியூக வகுப்பு நிறுவனத்தை நீங்கள் ஒப்பந்தம் போட்டு வேலைக்கு நியமிக்கும் போது அவங்க இதை கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னா ஒன்று சரியான மொக்க நிறுவனமாக இருக்கணும் அது இல்லையா? வந்தான்ப்பா போகிறான், இவன் போனால் பிரச்சனை இல்லைப்பா, இவனுக்கு முட்டு சந்து கூட்டு போய்டுவான்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்ம ஆளு தானே போகிறான்னு அவன் சந்தோஷப்படணும். ஓகேவா? இது 2 தானே இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல வியூக வகுப்பு நிறுவனத்தை அமர்த்தி அது பிரமாதமாக வேலை செஞ்சு உங்களை அந்த வியூக வகுப்பு நிறுவனம் உங்களை வெற்றி பெற வைக்கிறத அமைதியாக அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் எதிரின்னா சம்திங் ராங்கன்றது உங்களுக்கு தெரியல. அவர் சந்தேகமே படமாட்டாரா எதுலேயுமே? யார்? பழனிசாமி அவர்கள். எஸ், அதெல்லாம் பரவாயில்ல, அவங்கெல்லாம் போனால் போயிட்டு போகிறாங்க. இது கரெக்டு. பிரசாந்த் கிஷோரை தூக்குனாங்க, ஷோ டைமை தூக்குனாங்க, ஐபேக்கை தூக்குனாங்க. மார்க்கெட்டில் இந்த ஒரு சின்னதாக கேண்டிடேட்டுக்கு ஒர்க் பண்ணுற சின்ன நிறுவனங்கள் இருக்கும்ல, பஸ் அண்ட் சேட்டர், இது போல் ஒரு கேண்டிடேட் 2 கேண்டிடேட்டுக்கு வேலை செய்கிற நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதை கூட ஹையர் பண்ணிட்டாங்கம்மா எல்லாத்தையும். அந்த சின்ன நிறுவனங்கள்லாம் இந்த ஐபேக் ஷோ டைம் இருக்குல்ல, அவங்களுக்கு கீழே போய் துணை நிறுவனங்களாக வேலை செஞ்சுருக்காங்க தெரியுமா? அப்போ இவங்களை பிரமணியாவை விட்டுட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்னு நீங்கள் யோசிக்க வேணாமா? அவங்க ஒன்றும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கல, காசு அங்கே கொடுத்தா துட்டுக்குப்பா. பிரசாந்த் கிஷோர், சுனில், ஷோ டைமு எல்லாரும் உதாரணம். ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார். உதயநிதி சொல்லியிருக்காரு நேற்று, யாருக்கு முட்டி தேஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? இதை கடுமையாக திருப்பி இருக்க முடியும் தம்பி. போன தடவை ஆசா பேசும்போது ஒர்க் அவுட் ஆச்சுல்ல சார் அதிமுக கவுண்டர்? செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன கவுண்டரு? என்னங்க பாம்பு பண்ணுச்சு எங்கள் அம்மா சுனில். இது அப்படியே உதயநிதி பக்கம் திரும்பி இருக்கலாம். ஒரு துணை முதலமைச்சருங்க அவரை பார்த்து இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி வரணும்னு ஆசைப்படுறாரு. என்னங்க வார்த்தை அது? ஏற்கனவே கடந்த காலத்தில் நான் முதலமைச்சர் ஆனது சம்மந்தமாக திருமதி சசிகலாவையும் என்னையும் வச்சு ரொம்ப மோசமாக அவர் பேசினார், ஒரு ஆபாசமாக. இன்றைக்கி எப்படி மாறிட்டார், இப்படி பேசுகிறாரு? அவரோட மனசுலேயே ஏதோ கோளாறு இருக்குது. ஒரு துணை முதலமைச்சரே இப்படி பேசுனா அவங்க கட்சிக்காரங்க எப்படி பேசுவாங்க? இதனால தான் இவங்க கட்சி முழுக்கவே ஆபாச பேச்சாளர்களாக இருக்கிறாங்க. ஒரு கட்சியோட தலைவரே இப்படி பேசுனா கீழே இருக்கிற இடைநிலை தலைவர்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்ட்டு இந்நேரம் இதை ஊதி சனாதனம் மாதிரி இதை ஊதி இருக்கணும். உதயநிதி ஆத்தடி நான் இனிமேல் வாயத்திறக்கலைன்ற ரேஞ்சுக்கு அதை கொண்டு போயிருக்கணும். இவங்க மாலதி சொல்கிறாங்க ஏடிஎம்கே கதையை முடிச்சு விட்டாருன்னு திமுக காரங்க இதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ என்னதான்டா வியூகம் வைக்கிறீங்க நீங்கள்? மொழி தெரியாதவனை தூக்கின்னு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இவனுக்கு இத்தனை கோடி துட்டை வேற தூக்கி கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் எடுத்து பொது வெளியில் வச்சிடுறோம். ரைட்டா? வெற்றி அத்தனை எளிதல்ல. எடப்பாடி காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஊரே வெயிட் பண்ணி நிற்குது. அவருடைய கட்சி தொண்டர்கள், அவருடைய தளபதிகள் மட்டும்தான் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று விருப்பத்தோடு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி அண்ட் தேங்க்ஃபுல்லி பிஜேபி இஸ் இன்சிஸ்டிங். பூத் ஏஜென்ட்ல திரு எடப்பாடிக்கு எக்ஸலன்ஸ் இருக்கு, அதை அவர் பார்த்துக்கலாம். இதை யார்கிட்டயாவது ஒரு பொறுப்பானவங்க கொடுக்கலாம். அடிஷனல் ஃபோர்ஸ் ரெக்ரூட் பண்ணுங்கன்றேன். இப்போ இன்னைக்கு பண்றாங்கம்மா, இன்னைக்கு இவங்க பண்றாங்கம்மா டிஎம்கேல. இவங்க பேனா நிறுவனம் எடுக்கிற சர்வே அன்றைக்கி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாமணிக்கிட்டேன் கேண்டிடேட்டுக்கு வசூல் பண்ணுறான்னு போட்டெல்லாம் புஷ்டாங்க. ஐபேக்கு கிட்ட தனியாக விசாரிக்க சொன்னால் ஐபேக் சார் சரியாக வரல, டேலி ஆகலைன்ட்டு சொன்ன உடனே பிடிக்கிறாங்க. இதை நீங்கள் பண்ணணுமா வேணாமா? அப்போ இப்படி உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு தம்மா துண்டு பசங்க ஒரு டீமை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறதை நீங்கள் இப்படி அலோவ் பண்ணுறீங்க. அதுவும் துதிப்பாடிகளை மட்டும் கூட வச்சுட்ருக்கீங்க. துதிப்பாடிகள் சொல்கிறது நீங்களே நம்புனீங்கன்னா எப்படிங்க அப்புறம்? இபிஎஸ் சொல்லியிருக்காருங்க சார், திமுகவில் 4 முதலமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னா சார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாப்பிள்ளை சார், அப்புறம் துர்கா ஸ்டாலின் அவர்கள். அவர் சொன்னது சரிதான். யூசி, தினேஷ், அல்வா அதிகாரி இவர்களை எல்லாம் விட்டு விட்டார். என்ன சார் லிஸ்ட்டு பெருசாக போய்க்கு இன்னும் போயிட்டு அவங்க தான் உண்மையான முதல்வர்கள். மட்டும் பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ணுன்றதுக்காக பண்ணுறாரு. ஓகே, அவர் சொன்னது ஒரு நல்ல அழகான விமர்சனம். எங்கே பார்த்தீங்க இதை? 4 முதலமைச்சர் இருக்காங்கன்றதை எதுலமா பார்த்தீங்க? அவர் பேசுனதை ஒரு புதிய தலைமுறையில் ஒரு கார்டு வந்துச்சு. ரைட்டா? இது மாதிரி 100 கார்டை 100 மீடியா, நீங்களே இந்த மீடியா உருவாக்கி 100 கார்டை பறக்கணும். இதுதான் வியூக வகுப்பு நிறுவனங்களோட வேலை. திஸ் இஸ் குட். இதை இன்னும் டிபேட் ஆக்கணும். ஓகேவா? அதிமுகவோட செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போய் சேனலாக உட்காந்து
இது பற்றி மட்டுமே பேசுகிறோம். ஏன் வந்து எங்கள் தலைவர் பொதுச் செயலாளர் 4 முதல்வர்கள்னு சொல்கிறாரு தெரியுமா? இவங்க இப்படி இருக்காங்க, துர்கா ஒரு சில உத்தரவுகளை போடுறான்னு இவங்க தான் எலுசிடேட் பண்ணணும். இந்த ஏற்பாடுகளை யார் செய்யணும்? இந்த கைடன்ஸ் யார் கொடுக்கணும்? பிரமாணியாக தான் கொடுக்கணும். யூக வகுப்பு நிறுவனம் தான் கொடுக்கணும். அவருக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்துட்டு போயிடுவியா நீ? இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா இல்லையா? இட்ஸ் அ குட் பாயிண்ட். பல இடங்களில் வரணுமா இல்லையாமா? சார் 100 கார்டு வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காங்க சார். அதான் நரேட்டிவ். அதை நோக்கி ஃபோர்ஸ் பண்ணணும் நீங்கள். கரெக்டுங்களா? இட்ஸ் அ குட் பாயிண்ட். ஒரு முதலமைச்சர் தான் இருக்கணும். எங்கள் கவர்மெண்ட்டில் அப்படி இருந்துச்சா? அம்மா கவர்மெண்ட்டில் அப்படி இருந்துச்சா? திமுக கவர்மெண்ட் வந்தாலே இவ்வளோ இது நடக்குது. இதை டிபேட் ஆகியிருக்கலாமா? ஓபிஎஸ் இருந்தாரு, அவரையே நாங்கள் இதனால தான் கழட்டி விட்டோம். ஒரே தலைமை வேணும், அதெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாற்றுங்க. அவ்வளோதான். பிரமணியா மாதிரி இன்னொரு 50 பிரமணியாவை நியமிச்சு பல பேரை எலெக்ஷன் வரைக்கும் இன்னொரு 7 மாசமா சார் பிரமாணியா மாதிரி நியமிக்க வேணாம் சார். அது ஒன்றும் பார்க்க மாட்டேது. வேற நல்ல நிறுவனத்தை ரைட். ஓகே. திமுக ஆட்சி இன்னைக்கு போகணும் அப்படின்னு யாருக்கு யார் எல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து வேலை செய், அவ்வளோதான் இல்லையா? இன்னொன்று, புது வேலை நீ எதுவும் செய்ய வேணாம். அவர் பேசுறாருல அதுலேருந்து எடுத்துக்கிட்டு போ, இதை பரப்பு, இது போதும் இல்லையா? அது மாதிரிலாம் ஆட்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. வாட் யூ சே இஸ் ப்ரிசைஸ்லி ரைட். அந்த மாதிரி அது பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்க சார். அதுதான் யாருன்னு கேட்டால் இந்த பழைய எழுத்து. ஆனால் அவன் வேணாண்ணே, இவன் வேணாண்ணே, இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கானே இவன் சபரிசால்னே, இதை மாலதி இவங்க உதயநிதிக்கு நெருக்கணும். இவங்க அவன் சவுக் சங்கர், அவன் திமுகன்னு. அவன் இப்போ விஜய்க்கு வேறு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே. ஆதவ அர்ஜுன் வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டாருன்னு போடுறது அச்சு விடே. அவர் போய் இதை வெரிஃபை பண்ண முடியுமா? ஓ ஆமாம், அந்த தம்பி கூட 2 சொன்னாங்க என்கிட்ட, விஜய்க்கு ஆதரவாக பேசுங்க. அப்போ இருக்கும் ஆதவ அர்ஜுன் தான் இங்கே இருக்கட்டும். நம்மகிட்டலாம் வர வேண்டாம், யாரை வேணாலும் வச்சு பாருங்கள். இது 10வது எடுத்து பதிவு பண்ணியாச்சு. அதுக்கு மேலே உங்கள் சொல்கிறாங்க 1 கோடின்றாங்க. இது 1000 கோடி 2000 கோடி சொல்லுங்கடா சார். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு துணை ஜனாதிபதி அவர்களாக இன்றைக்கி பொறுப்பேற்கிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டுருக்காங்க, ஆனால் அவர் பங்கேற்கலையே சார். புறக்கணிச்சிட்டாரு சார். ஆமாம், புறக்கணிச்சிட்டாரு. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு இந்த அண்ணாமலை போக மாட்டான்னா. ஆனால் இதுக்காக நான் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரலன்னா அப்படின்ட்டு உருட்டுவார். கிளைமேக்ஸை நெருங்குகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். திரு அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லியில் இருந்த ஆதரவு அவரோட ஹேண்டை ஓவர் ப்ளே பண்ணிட்டார். ஓவர் பிளேயிங் தி ஹேண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது சீட்டாடும்போது ஜெயிக்க வாய்ப்பில்லாத சீட்டை வச்சுக்கிட்டு ஏஸ் கையில் இருக்கிற மாதிரி விளையாடுறது மாதிரி ஓவர் பிளே தி ஹேண்டுன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தில் அவர் ஓவர் பிளே தி ஹேண்ட் அப்படின்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு டெல்லியில் இருந்த சப்போர்ட் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. பர்டிகுலர்லி இந்த டிடிவி தினகரன் அண்டு ஓபிஎஸ் இவர்களையெல்லாம் தூண்டி விடுறதில் இவர் தான் பின்னால் இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக டெல்லி தலைமைக்கு தெரிந்துவிட்டது. பிஜேபியோட நேஷனல் ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் BL சந்தோஷ் தான் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர். ஏனென்றால் திரு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த திரு BL சந்தோஷ் அவர்கள்தான் ஒரு ஃப்யூச்சர் லீடராக திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ரிசைன் பண்ணிட்டு வா, நான் அவனை சேர்த்து பெரியடாக்குறேன்ட்டு ரிசைன் பண்ண வச்சு அவர் அப்போலேருந்தே க்ரூம் பண்ணிட்டு இருந்தது திரு BL சந்தோஷ். அவருக்கே விபூதி அடிச்சிட்டாரு என்பது தான் இப்போது இருக்கக்கூடிய தகவல். அண்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு திமுக கூட உறவில் இருக்கார், வெயிட்டாக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டார் என்றெல்லாம் சொல்லும் போதெல்லாம் பலர் நம்பாமல் இருந்தார்கள். இப்போது அவரை பற்றி அவரது சொத்து பட்டியல்கள் தொடர்ந்து அவருடைய பிஸ்னஸ் இன்வால்மெண்ட்டு இதெல்லாம் வந்து தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த முதலில் அந்த சொத்து பட்டியலை, அந்த விவரங்களை அண்ணாமலையோட பெயரை குறிப்பிடாமல் மாரிதாஸ் ரிலீஸ் பண்ணார். மாரிதாஸ் ரிலீஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் 2 நாட்கள் கழித்து மாரிதாஸ் டெலீட் பண்ணிட்டார். மாரிதாஸ் மற்றவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா டெலிட் பண்ண மாட்டார், ஆனால் குருமூர்த்தி சொன்னால் டெலிட் பண்ணுவார். ஏன்னா குருமூர்த்தி தான் மாரிதாஸுக்கு பாதுகாப்பு கொடுத்து வீடு எடுத்து கொடுத்து இங்கே தங்கிக்கப்பா, நான் சொல்கிற ஆள்லாம் அடிப்பா என்று திரு குருமூர்த்தி தான் மாரிதாஸை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் குருமூர்த்தி சொன்னால் மாரிதாஸ் கேட்டுருவார். அப்போ என்னங்க சார், குருமூர்த்தி வந்து அண்ணாமலையை இது மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறதை விரும்பலையா? விரும்பல, வேற என்ன, அண்ணாமலை கெஞ்சுறாரு. அண்ணா என்ன இப்படி பண்ணிருக்காரு? ஏன்னா நேற்று சார் அந்த ஃபெடரலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு போல, அதில் அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை மிக வேகமாக செயல்படுகிறார், பிஜேபி மாதிரி ஒரு கட்சிக்கு அவ்வளோ வேகம் தேவையில்லை, அதனால தான் அவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டோம். இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு? இல்லை, வேகமாக செயல்பட்டால் நல்லது தானே. பட் அண்ணாமலையும் குருமூர்த்தியும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. குருமூர்த்திக்கு என்னென்னா, நீங்கள் நினச்சா என்ன காப்பாற்ற முடியும், நீங்கள் தான் எல்லாமே, இந்தியாவுக்கே நீங்கள் தான் வழிகாட்டக்கூடிய ஞான குரு அப்படின்னு புகழ்ந்தானே முடியா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் என்று அதை எடுத்து செய்யக்கூடியவர் தான் திரு குருமூர்த்தி. ஏற்கனவே ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகவே இவரோட அந்த பதவியை தூக்கிறதுக்கு அதுக்கு முன்பாகவே போய் குருமூர்த்திகிட்ட சரண்டர் ஆகிட்டார். அது வரைக்கும் குருமூர்த்திக்கு அண்ணாமலைக்குமே ஆகாது. என்ன காரணம்னா, குருமூர்த்தி
மாரிதாஸை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக்கணுன்ட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு மனிதரை ஆக்கடா நல்லாயிருக்கும், யூடியூப்லாம் நல்லா பேசுகிறான் தம்பி என்று அவர் இதை பிச் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த அடிப்படையில் தான் பிஎல் சந்தோஷ் இவரை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ், அண்ணாமலை, மாரிதாஸ் 2 பேரையுமே முதல்ல ரஜினி கட்சிக்குள்ளே அனுப்பிச்சு அந்த கேப்சர் பண்ணுறதுக்கு தான் வேலை பார்த்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாரிதாஸ் யாருன்னே எனக்கு தெரியாது, ஊர் உலகத்துக்கு மாரிதாஸ் யாருன்னே தெரியாது. அந்த மாரிதாஸ் நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன்னு ஒரு புத்தகத்தை எழுதி அதை கொண்டு போய் ரஜினிகாந்த் கிட்ட கொடுத்து அந்த புகைப்படம் வெளிவந்த போது தான் மாரிதாஸ் முதலில் உலகுக்கு அறிமுகமாகிறார். அதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த பையன். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் வளர்ச்சி பெறுற நேரத்தில் தம்பி ஒரு போர்டு வச்சு ஒரு யூடியூப் ஆரம்பிப்பான்னு சொன்ன உடனே இந்த போர்டில் இதில் என்ன ஆச்சுன்னா அதில் என்ன ஆச்சுனான்ட்டு போட்டு அவர் ஆரம்பிச்சு அப்படியே ஆரம்பித்தோடனே இளைஞர்களுக்கு மாரிதாஸ் மீது ஈர்ப்பு இருக்குது. அவரை பிஜேபி பிரசிடென்ட் ஆக்குவோன்னு சொல்லும்போது திரு முருகனை ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் முதல்ல ரஜினிக்கு உள்ளே அனுப்பி விடுவோன்னு பார்த்தா ரஜினி எப்படி என்னை வச்சு வியாபாரம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு டபாஞ்சிட்டார் அவர். ஸோ அதனால தான் இது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு அண்ணாமலையை பிஜேபி பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆக்கி இதை பண்ணுறாங்க. அப்போதிலிருந்தே குருமூர்த்தி மாரிதாஸை தான் பேக் பண்ணுறதுனால அண்ணாமலைக்கு குருமூர்த்தியை கண்டா ஆகாது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் செல்வாக்காக இருந்த பிராமண தலைவர்கள் ஒருவர் கூட இருக்கக்கூடாதுன்னு இந்த பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்த அத்தனை பேரையும் அண்ணாமலை அடிச்சு காலி பண்ணார். அப்படி இருக்கும்போது குருமூர்த்தி எப்படி அதை விரும்புவார்? அந்த சமூகத்துக்காகவே வாழக்கூடியவர், அவர்களுக்காகவே பேசக்கூடியவர் தான் குருமூர்த்தி. அப்புறம் இவர் தான் பவர் சென்டர்னு புரிஞ்சுட்டு அவர் காலில் போய் விழுந்தானே அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட திரு அண்ணாமலை தான் குருமூர்த்திகிட்ட சொல்லி நீங்கள் அவளை பார்க்க சொல்லுங்கன்ட்டு முயற்சிகளை எடுத்து வந்தார். பட் இவர் வாங்கி போட்டிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் வெளியில் வந்ததை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வாட்ச் பஞ்சாயத்து ஒன்று ஆச்சுல, ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் பஞ்சாயத்து வெளியில் வந்தபோது இந்த வாட்ச் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு, இதோட விலை இவ்வளோ, எனக்கு சோத்துக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்கலாம் நம்மளை சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? சோத்து கூட எனக்கு வழி இல்லை, அப்புறம் எப்படிப்பா போய் 40 கோடி ரூபாய் எப்படிப்பா நீ வந்து இக்கரை பொலுவாம்பட்டியில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிற நீ? அண்டு உங்களோட சகோதரி கணவர் மைத்துனரோட நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறது. சோதனை நடத்தியதும் கொஞ்ச நாளில் 6 மாதத்தில் வருமான வரித்துறை 234 கோடி வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் வெளியே வருகின்றன. அந்த தகவல் வெளியே வந்ததும் அந்த நிறுவனத்தையே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுறீங்களே, என்ன ரீசனு? நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சா நடத்தணும் தானேம்மா, எதுக்கு ஸ்ட்ரைக் ஆஃப்க்கு போகுது? அது ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண அதே வேகத்தில் அண்ணாமலையோட சகோதரி ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்குகிறார். இப்போ போட்டி என்னென்னா அண்ணாமலையோட சகோதரிக்கும் அண்ணாமலையோட மனைவி திருமதி அகிலாவுக்கு தான் போட்டியான். நீ என்ன கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் ஆரம்பிக்கிறேன் பார்க்குறேன்னு அது பண்ணி மாற்றி டாக்குமெண்ட் எடுத்து வெளில விட்டுட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் சொல்ல நல்ல போட்டி தான் சார். ஏன்னா நீ வளர்றியா நான் வளர்றேன் அப்படின்றது ஒரு சிறந்த போட்டி தான். அப்படி வளர்றது லஞ்சம் வாங்கின துட்டில் வளரக்கூடாது, கரெக்டாக உழைச்சி சம்பாதிக்கணும். உழைச்சா வளர முடியாது. சாப்பாட்டுக்கே என் ஃப்ரெண்ட்ஸு தான் உதவி பண்ணுறாங்கன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஆனால் நான் ஒரு ஏழை விவசாயத்தை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எக்ஸ்போஸ் ஆகுறேன். அதாவது நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன்ல, என்னை வெளில அனுப்புங்க, என்ன கட்சி விட்டு நீக்குங்க, கொங்கு ஜனதா கட்சி ஆரம்பித்து எனும் நான் அப்படின்னு நான் டெவலப் ஆகிறேன். அதுக்கு ஒரு வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை பார்க்குறேன். மாப்பிள்ளை சார் இந்த இடத்துலையும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஓபிஎஸ், டிடிவி, அண்ணாமலை, தேமுதிக எல்லோரும் சேர்ந்து விஜயிடம் சென்று, பாமக அன்புமணி எல்லாம் சேர்ந்து விஜயிடம் சேர வேண்டும். இந்த டீலை இவங்கள்கிட்டெல்லாம் பேசுகிறது யாருன்னா அண்ணாமலை. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு லம்சம் அமௌண்ட்டு. கொங்குல ஒரு 20 கேண்டிடேட் போடுறாங்கன்னா 20 கேண்டிடேட் நிற்கிறல்ல நீ, இதுக்கு ஒரு அமௌண்ட்டு, இது போக செலவுக்கு ஒரு அமௌண்ட்டு. அது சார் பேட்டியில் கூட டிடி இதுனா அவர் சொன்னார், வந்து புது கூட்டணி உருவாக கூட வாய்ப்பு இருக்குன்றார் சார். இந்த டீலை அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, 50,000 கோடி வச்சுருக்காங்க. அதில் ஒரு 20,000 கோடி எடுத்து இது மாதிரி செலவு பண்ணலாமா கூடாதா? 3 மாதத்தில் எடுத்துருவாங்க இந்த காசை, கரெக்டாக 3 மாதத்தில் எடுக்க முடியுமா? ஸோ இந்த டீலும் நடக்குது. இதெல்லாம் திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். போட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் கேண்டிடேட்டு போட்டு செலவு அக்ரெசிவாக பிரச்சாரம் பண்ணணும். புரியுதா? இப்போது கோவை தெற்கு தொகுதிப்பா, திமுக அதிமுக, ஓகேவா? இந்த பக்கம் பாஜக கூட்டணி, தேமுதிக கூட்டணி இருக்குன்னு வச்சுங்க, திமுக கூட்டணி இந்த பக்கம் இருக்குது. ஜனங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு ஆப்ஷன் கிடைக்குது, இதுவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலான்ட்டு நினைக்கிற சமயத்தில் புதுசாக இந்த டிடிவி அண்ணாமலையே போய் அந்த கேண்டிடேட்டுக்காக பிரச்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் வாக்காவது ஏடிஎம்கே கிட்டேருந்து போகாதா? அப்போ அதிமுகவோட வாக்கு வங்கியில் 40 வாக்குகள் இருக்குன்னா அந்த 40 வாக்குகளில் 30 இவங்க வாங்கி 10 வேறு ஒரு ஆள் வாங்கினா 40 வாங்குற திமுக எளிதாக ஜெயிக்காதா? மாப்பிள்ளை சார் இந்த வாட்டி கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் பெருசாக தலையிட மாட்டாராம். இந்த மணி மேனேஜ்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் முழுசாக அவரை பார்த்துக்கணுட்டாங்க. இந்த டீலெல்லாம் மாப்பிள்ளை சார் தான் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதை ஒட்டி தான் நேற்று
அதிபர் சபரீசன் சந்திப்பு பற்றி நான் பேசுகிறேன் இல்லையா? இப்போ தாம்பரம் ஹாஸ்பிட்டல்லாம் திறந்து வச்சிருக்காங்க சார். ஆனா அது உள்ள வந்து என்னென்ன இருக்கணுமோ எதுவுமே இல்லை. சும்மா ஒரு பேருக்கு ஒரு மருத்துவமனை மாதிரி ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதிமுக வந்து 13 மருத்துவமனைகளை கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இதையும் இப்போ வந்து இவங்களோட பிஆர் டீம் தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். அஸ்வின் பிரசாத், ராஜலக்ஷ்மி சம்பத் ஆகிய 2 பேரோட ரிப்போர்ட்டு ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் ரிப்போர்ட்டு. டாக்டரை 10 நிமிஷத்தில் பார்த்துடலாமா? ஓகேவா? கன்சல்டேஷன் டாக்டரை 10 நிமிஷத்தில் பார்த்துடலாமா? கக்கூஸ் போகிறதுக்கு 30 நிமிஷம் கியூவில் நிற்கணுமா? புரியுதா? அப்படியே போனால் தண்ணி வராதான். தண்ணி வராதான். இப்போ இதை எடுத்து இந்த வியூக வகுப்பு நிறுவனம் இருக்குது இல்லையா, ஊதணும். ஓகேவா? முடிஞ்சால் தாம்பரத்துக்கு உள்ளே போய் ஆள் அனுப்பி உள்ளே போய் பேஷண்ட் மாதிரி போய் இந்த கக்கூஸை 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போடணும். கரெக்டாக? இதானே உங்கள் வேலை. ஆள் அனுப்பி இவங்களே பேட்டி எடுக்க வைக்கலாம். எடுக்கணும். யோசிச்சு வெளியிலேருந்து நேற்று கூட நான் பார்த்தேன், வெளியூருக்கு போயிட்டு வரும்போது நேற்று கூட பார்த்தேன், கட்டடம் வெளியேருந்து பார்க்குறது பிரமாதமாக இருக்குது. நான் இது என்ன தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கேன், தாம்பரம் தனி மாவட்டம். எப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் இயல்பா, தாம்பரம் தனி மாவட்டம் இல்லையே, இது எதுக்கு மாவட்ட மருத்துவமனைலாம் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தா இது டாக்டர் 10 நிமிஷத்தில் பார்க்க முடியுது. 6 மாடி இருக்குது. ஒரு மாடியில் தான் கழிப்பறை வேலை செய்யுது. அந்த 3 கழிப்பறையில் 1 தான் வேலை செய்யுது. பணியாளர்கள் இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை, தண்ணி இல்லை. இதை நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி 100 மேட்ரு வருதுமா. அதே மாதிரி பருப்பு விவகாரம் நல்ல அற்புதமான விவகாரம் சொல்கிறேன். நான் பருப்பில் நடந்த டெவலப்மெண்ட்டு சொல்லிடுறேன். நாளை இன்னும் கொஞ்சம் இதில் டெவலப்மெண்ட் வரும், அது சொல்கிறேன். நமது செய்தி வெளியே வந்தவுடன் இந்த அதிகாரிகள், ஜென்ரல் மேனேஜர், ப்ரொக்யூர்மெண்ட்டு அண்ட் அந்த பட்ஜெட்டு டெப்டி செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் சொன்னல, அத்தனை பேரும் களத்தில் இறங்கி விட்டார்கள். இறங்கி 2 வகையில் வேலை செய்திருக்கிறார்கள். ஒன்று, இந்த டெப்டி செக்ரட்டரி ஃபினான்ஸ் பட்ஜெட் அவர்கள் அழைச்சி வாப்பா பேச்சுவார்த்தை நடத்தலாம், வாப்பா 80 ரூபாய்க்கு தரேன்ல, குறைச்சி 77 ரூபாய்க்கோ என்னமோ கொடுத்துரு, இல்லை 90 ரூபான்னு இருக்கிறத 87 ரூபாய்க்கு கொடு என்று பேசி 3 ரூபாயை குறைச்சிட்டாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த தர சான்று தரும் அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இது வருதோ அங்கெல்லாம் பர்மா பருப்பு மட்டும்தான் வர வேண்டும், தான்சானியா பருப்பு வந்தால் அப்படியே அதை திருப்பி அனுப்பு என்று சொல்லிவிட்டார்கள். ஓகேவா? இப்போ என்ன நடந்தது என்றால், அந்த நிறுவனம் நான் இந்த டெண்டரில் கலந்துக்கிற ஆளை விடுங்க சாமி நான் போகிறேன் என்று போய்விட்டார்கள். என்னென்னா கூடுதலாக ஒரு சிக்கல் வந்துருச்சு. இதே பருப்பை இங்கே நமக்கு வந்து 88 ரூபா 90 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னதான் இந்த பருப்பு. இந்த பருப்பை குஜராத்தில் கிலோ 81 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இதைத்தான் இந்த அதிகாரி பிடிச்சிட்டார், தயால் ஐஏஎஸ்ன்னு நினைக்கிறேன். இதைத்தான் அவர் பிடிச்சிட்டார். அவர் பிடிச்சி அங்கே 81 ரூபாய்க்கு தரேன், இங்கே ஏன் நீ வந்து 90 ரூபாய்க்கு தர்ற என்று கேட்டால், இல்லை சார் தமிழ்நாடுனா அது 90 ரூபா தான் ஆகும். என்னதான்ப்பா கணக்கு கொடுக்கு? இங்கே ஏன் வந்து 9 ரூபா, அதுவும் 1 கிலோக்கு 9 ரூபானா 20,000 60,000 டன்னு கணக்கு போடுங்க. என்னதான்ப்பா உனக்கு கணக்கு? அங்கே வந்து 81 ரூபா எடுத்துட்டாங்க. அதை அங்கே அந்த குஜராத் அரசுக்கு 81 ரூபாய்க்கு இந்த பருப்பை கொடுக்கும்போது நீ கொடு 81 ரூபாய்க்கு 9 ரூபா அதிகமாக ஏன் தமிழ்நாட்டில் நெகோஷியேட் பண்ணுறான்னு சொன்ன உடனே இன்றைக்கி தேல் டேக் அ ஃபைனல் கால். இன்னொன்று, அந்த நம்ம இந்த எம்எம்லாம் சொன்னோம்ல, அந்த பருப்போட எம்எம் சரியான அளவீடு இல்லை என்றால் அதை எடுக்காதீங்க, தான்சானியா பருப்பு மிக்ஸ்டாக வந்துச்சுன்னா திருப்பி அனுப்புங்கன்னு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் உறுதியான முடிவை எடுத்து விட்டார்கள் என்பதும் இது தெரியுது. இதையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னா இங்கே அரசியல் தெரியணும். இந்த அரசியல் தெரியணும்னா இங்கே லாங்குவேஜ் தெரியணும். எதுவுமே தெரியாமல் அவங்களால எப்படி சார் கவுண்டர் பண்ண முடியும்? அந்த சிக்கல் இருக்குல்ல. கவுண்டர் பண்ணோன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா அதை தெரிந்தவர்களை வேலைக்கு வைத்து, இது போன்ற வேலைகளை செய்யக்கூடியவர்களை வைத்து நீங்கள் தினந்தோறும் இந்த பிரச்சனை எடுத்து ஊதுவீங்க. கடமைக்கு வேலை செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அவரோட இது ஒரு 4 செய்திகளை மட்டும் பதிவு செய்துவிட்டு இதோட என்னோடய வேலை முடிஞ்சிச்சுன்னு அதான் நீங்கள் சர்வேவே பொய்யா எடுக்கிறீங்களே. அப்போ எப்படிப்பட்ட ஃப்ராடுத்தனமான ஒரு நிறுவனமாக நீங்கள் இருப்பீங்க? அதே மாதிரி சார் இந்த டெண்டர் 3 நாள் கொடுத்தது அது கூட கேன்சல் பண்ணியிருக்காங்க போல். அது புது டெண்டர்மா, நான் சொல்கிறேன். இந்த கார்ப்பரேஷனில் 24 மணி நேர டெண்டர் ஒன்று கொடுத்தார்கள் என்று நாம் வெளியிட்டு அதை நான் புகார் அனுப்பி போச்சு. அது ரைட்டுங்களா? அதே போல் இந்த ரோட் கட் ஒர்க்கு, இந்த இபி நோண்டி போட்ட ரோடு, அந்த ரோடை திருப்பி சரி செய்வதற்காக சாலை அமைப்பதற்கு 3 நாள் டைம் கொடுத்து டெண்டர் போட்டிருக்காங்க. இதை எதிர்த்து ஒருவர் நீதிமன்றத்தை அணுகிவிட்டார். டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் 15 நாள் மினிமம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்து 3 நாளுக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டெண்டர் வெறும் 3 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டெண்டருக்கே தடை விதிச்சிச்சு சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது என்னென்னா, இவ்வளவு தூரம் ஊடகங்களில் இந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டும் கூட மீண்டும் வந்து இது போல் செய்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவர்கள் துணிந்து விட்டார்கள் ஊழல் செய்வதற்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இது ஊடகங்களில் செய்தியாக வருது, நாம் இது போன்ற செய்திகளை வெளியிடுறோம். இதையும் கையில் எடுத்து
இந்த அரசாங்கத்தை அம்பலப்படுத்துவதற்கு தேவையான வேலைகளை செய்ய வேண்டும். சிபிஆர் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதியாக இன்னைக்கு பதவி இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. அவர் டெல்லிக்கு போறாரு சார். அமித்ஷா அவர்கள்ட்ட வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் விவகாரம், பாஜக நடக்கக்கூடிய உள்கட்சி விவகாரம் அதை பற்றியும் பேச இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவர் ராஜினாமா பண்ண போறதாகவும் விகடனில் செய்தி வந்திருக்கு சார். உண்மையா சார்? திரு நயினார் நாகேந்திரனை புரிந்து கொள்ளாமல் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, கழுத்தில் கத்தி வச்சு போறியா இல்லையா என்று நெருக்கடி ஏற்படுத்தினாலே ஒழிய எந்த அரசியல்வாதியும் தனது பதவியை ராஜினாமா செய்யவே மாட்டார்கள். அது அடிப்படை. அதுவும் நயினார் போன்ற ஆளெல்லாம் நிச்சயமாக ஒரு நாளும் அவர் ராஜினாமா செய்ய மாட்டார். ஆனால் விகடன் நிறுவனத்தில் நயினார் ராஜினாமா செய்ய போகிறார் என்று எழுதிவிட்டு அதில் அவர்கள் பட்டியலிட்ட காரணங்களை பார்த்தால், திரு நயினார் அவர்கள் நியமிக்கப்பட்ட நாள் முதலாக திரு அண்ணாமலை அவர்கள் நயினாரோட அத்தாரிட்டி அண்டர்மைன் பண்ணுறது, அண்டு திரு நயினார் அவர்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யல நியூஸை பரப்ப வைக்கிறது, இவர் பேசுனது பத்தாதுன்னு டிடிவி தினகரனை வச்சு இப்படி பேச வைக்கிறது, இது போல் பல்வேறு வேலைகளை திரு அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டு திரு நயினார் வந்து இந்த பதவிக்கு லாயக்கில்லைன்றத ஒரு ஜென்ரலான ஒப்பீனியனை உருவாக்குறதுக்காக கடுமையான வேலைகளை திரு அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதை தலைமை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான ஒரு சூழலில் திரு நயினார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்ன்றதை நீங்கள் பார்க்கணும். தமிழக பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்க யார் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறீர்களோ விருப்ப மனு தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நயினார் விருப்ப மனுவே தாக்கல் செய்யலை. ஏகமனதாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக யாரோ ஒரு ஆள் விருப்ப மனு தாக்கல் செய்கிறேன்ட்டு வந்த ஆளை மண்டபத்திலே 2 போட்டு விரட்டி விட்டாங்க. ஏன் ஒருக்கா இல்லை 10 வருஷம் இருந்திருக்கணும் கட்சியில் அப்படிங்கும்போது இவர் 8 வருஷம் தான் இருந்தார். நயினார் இன்எலிஜிபிள். ஓகேவா? அமித்ஷா வர்றாரு, வந்த உடனே அவசர அவசரமாக நயினார் யோ போய் ஃபார்ம் பண்ணி, இல்லைங்க எனக்கு 10 வருஷம், யோ உன்ட்ட யாரையா 10 வருஷம் கிட்ட போயா போய் ஜாயின் பண்ணியா என்று சொன்னதும் அவசர அவசரமாக நயினார் போய் பார்த்து, என்னங்க 10 வருஷம் இருக்கட்டுங்க, இல்லை வேறு யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யல, ஒரே ஒருத்தர் வந்தால் அவனை அடிச்சு மண்டே வச்சு அனுப்பிச்சிட்டோம், அதனால் இவர் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததால் நாங்கள் நயினாரை தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படின்னு பண்ணுறாங்கன்னா, வி வாண்ட் நயினார் நாகேந்திரன்றதை பிஜேபி ஹைகமாண்டு முடிவெடுத்திருக்கிறது இல்லைங்களா? அப்படி இருக்கையில் இவர் அண்ணாமலை பண்ணுற இந்த ட்ராமா, இந்த தேட்ரிக்ஸ் எல்லாம் பிஜேபி தலைமை அறியாததா? அறியாமல்லாம் இல்லை. அதுவும் என்னென்ன பண்ணுறாருன்றது இன்னொன்று. ஏன்னா அண்ணாமலைக்கு தமிழக பிஜேபியை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு தமிழக பிஜேபியில் நண்பர்களே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டாரு, மொத்த பேரையும் எதிரியாக்கி வச்சுருக்காரு. நமக்கு இந்த வார் ரூம் குரூப் இருக்குது, நம்மளை எவனும் அசைக்க முடியாதுன்ட்டு அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அண்ணாமலைக்கு எதிராக இந்த வேலையை செய்பவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் எண்ணிக்கையில்? அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் கட்சி தலைமை ஃபீட்பேக்கு கேட்காதா? இன்னொன்று, வாங்கின ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பூரா இன்றைக்கி பொது வெளிக்கு வந்துருச்சு. இவ்வளோ நாள் மக்கள் நம்பினது போல் பிஜேபி தலைமையும் வந்து உண்மையிலே ஒரு சோத்துக்கு காசு இல்லாமல் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி தான் தின்னுட்டுருக்கார் போல இருக்குது என்றுலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே உங்கள் பிரதர்-இன்-லா வீட்டுக்கு வருமான வரித்துறை அனுப்பிச்சாங்க பிஜேபி. ஸோ இதன் காரணமாகவெல்லாம் அதுவும் இந்த மாதிரிலாம் வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, மற்றவனை விட்டு எழுத சொல்கிறது, 4 பத்திரிகைகளில் பேச சொல்கிறது, இது மாதிரி இந்தியா பூரா எத்தனை அரசியல்வாதி பண்ணுவான். இதெல்லாம் பார்க்காமையா கட்சி நடத்துகிறாங்க அவங்க? இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நயினார் சரியில்லை போல இருக்கு, அவரை மாற்றுவோன்ற முடிவுக்கெலாம் வரவே மாட்டாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதற்காக இதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். சீக்கிரமாக திரு அண்ணாமலை அவர்கள் கட்டம் கட்டப்படுவார். இது தொடர்பான உறுதியான முடிவுகளை பாஜக தலைமை எடுக்க இருக்கிறது. சார், அதாவது இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சதை வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் சொன்னீங்க. அவரே கட்சியை விட்டு போக வாய்ப்பு இருக்காங்க சார்? அவர் போக மாட்டார். அவர் போனார்னா இவராக தானே போனார்ன்ற மாதிரி ஆகிடும். அவங்களா வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ள வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்க்கிறார். அப்போ தானே சிலுவையை தூக்கிட்டு சுத்த முடியும். மற்றபடி என்ன நீக்கலான்றதுக்கான எல்லா வேலையும் தானே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் கோமாயிட்டார் சார். கோமாயிட்டார். அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர், அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாமல் அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவர் அதை மறுத்துட்டு போனீங்கன்னா போதும். வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ். நியூஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட்டும் வரும், பை மிஸ்டேக்கும் இந்த மாதிரி சில செய்திகள் வரும். உங்கள் சோர்ஸ் உங்களை மிஸ்கைட் பண்ணுவாங்க. நீங்கள் பல வருஷமாக உங்களுக்கு ரெகுலராக தகவல் சொல்லியிருக்கக்கூடிய சோர்ஸு, அந்த சோர்ஸும் தவறுதலாக ஒரு சில பிழையான செய்திகளை சொல்லலாம். இதை நம்பி நீங்கள் கேரி பண்ணுறீங்க. தீஸ் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். ஓகே, இது ஒரு நீண்ட காலமாக அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் தெரியும்.
அண்ணாமலை அந்த அளவுக்கு குறைச்சல் கொடுத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கடுமையாக பேசிட்டாரு. பட்டு இனி வருங்காலங்களில் அவர் அது போல் பேச மாட்டார் என்று நான் நம்புகிறேன். சார் இந்த விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. இருந்தாலும் வந்துட்டு இந்த பெரம்பலூர்லாம் வந்துட்டு ஒரு சில பகுதிகளில் இவங்க குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்த பகுதி இவங்களே ஒரு 10-15 பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அனுமதி கேட்டு அவங்க அந்த இடத்துல விட்டுவிட்டு வேற ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இவருக்கு வந்து குடைச்சல் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு மனுஷன் பிரச்சாரத்துக்கு கிளம்புறாரு, பிரச்சாரம் பண்ண போறாரா, எங்க பண்றாரு, எங்க பண்ண போறாருன்ற விவரமே தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு சார். விஜய்க்கு கிடைத்த அனுமதி, விஜய்க்கு முட்டுக்கட்டை, இப்படின்னு செய்திகள் மாத்தி மாத்தி இருக்கு சார். இது போல இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி விஜயோட பிரச்சாரம் எடுபடக்கூடாதுன்றதுக்காக தான் திமுக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு தாவக நிர்வாகிகளிடம் நான் பேசினேன். பேசும்போது அவர்கள் கூறுவது என்னவென்றால் 10 நாளாக மீட்டிங் நடந்துட்டு இருக்கான். ஏற்கனவே டிஜிபி கிட்ட போய் எந்தெந்த ஊருக்கு போகிறாங்கன்னு ஒரு பட்டியல் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ இப்போ பெரம்பலூருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரம்பலூருக்கு இந்த திருச்சி முடிச்சுட்டு பெரம்பலூரில் போகிறதா தானே திட்டம். 10 நாளாக டெய்லி மீட்டிங். இந்த டீட்டெயில் கொடுங்க, இந்த டீட்டெயில் கொடுங்க, இந்த டீட்டெயில் கொடுங்க. கொடுத்த உடனே கொடுத்துட்றாங்க. கொண்டு போய் அன்றைக்கி சாயங்காலமாக கொடுத்துட்றாங்க. நாளைக்கு 10 மணிக்கு மீட்டிங் வாங்க, மறுநாள் போகிறாங்க. இந்தந்த டீட்டெயிலாம் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்னென்னா கேட்ட டீட்டெயில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுக்குறாங்க. மறுநாள் திருப்பி இந்தந்த மீட்டிங்கில் இது நீங்கள் இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க, இதை கொஞ்சம் மாற்றிக்க சொல்கிறாங்க. இந்த ரோடு வேணான்றாங்க. விஜய் வந்து கையை காட்டக்கூடாது, விஜய் வந்து வெளியில் பார்த்தா வெளியிலே தெரியாத மாதிரி ஒரு முழுக்க கருப்பு கண்ணாடி ஒட்டிய வண்டியில் வர வேண்டும் என்று சொல்கிறாங்க. அது மாதிரி சும்மா சொல்கிறேம்மா தமாஸ்க்கு. ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். இது மாதிரி புதுசாக தினமும் கண்டிஷன். இவங்களும் எதெல்லாம் ஏற்றுக்க முடியுமோ சார் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு இல்லை இது சரி வராது. 10 நாள் தினமும் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்களா? ஸோ விஜய்க்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, அவர் இந்த டேட்டில் பிரச்சாரத்தை தொடங்குறாரு அப்படின்னு நியூஸ் வந்தால் தானே அதற்கு ஏற்றாற் போல் தொண்டர்களும் தயாராவார்கள், விஜயும் தயாராவார், அந்த கட்சியோட பிரச்சாரமே எடுபடும். பர்மிஷன் கிடைச்சதா? நாளைக்கு நிகழ்ச்சி இருக்குல்ல, பர்மிஷன் கிடைச்சதா இல்லைன்னு இந்த மொமெண்ட் வரைக்கும் தெரியலம்மா. நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளைக்கு தான் வச்சுருக்காங்க. கோர்ட்டுக்கு எங்கே போக? கோர்ட்டுக்கு போனாலும் உடனே கிடைக்குமா? இன்னொன்று, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டாயா இருக்கணும். ஆமாம், லிஸ்ட் ஆகுறதுக்கு 2 நாள் ஆகுங்களா சார்? ஆமாம், அர்ஜென்ட்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கூட கஷ்டம் சார். இதுக்கு நடுவில் உதயநிதிலாம் கூட ரோட் ஷோ பண்ணாரு தானுங்க சார். ஒரு இமானுவேல் சேகரன் நினைவு நாளுக்கு திரு உதயநிதி அவர்கள் சென்று மலர் வளையம் வைத்தார். ரோடு பூரா நடந்து கை காமிச்சிட்டு தான் போறாரு. அனுமதி வாங்கினாரு, கையெல்லாம் கொடுக்குறாரு. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களே விஜய் வளர்த்து விட்றாங்கப்பா சார். அதுதான் சார் உண்மை. இப்போ அவர் வந்து அமைதியா இருக்காரு. அமைதியா இருக்கிற போயிட்டு வாங்க அப்படின்னா பாட்டு பொறுமையா போயிட்டு வந்துருவாரு. நெருக்கடி கொடுக்க அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு, ஐயோ உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டா என்ன சார் பண்ணுவாங்க இவங்க? இன்னைக்கு வந்து அவரோட மனசு எல்லாமே அரசியல் பண்ணணும், நம்மளுடைய கட்டமைப்பை உருவாக்கணும், அப்படிதான் இருக்கு. ரொம்ப கோவத்தை சீண்டிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதிமுக கூட சேர்ந்து உங்களுக்கு தோக்கடிக்கிறேன் பாருன்ற முடிவை எடுத்தாலும் எடுக்கலாம். ஒரு மனுஷனோட பொறுமையை சோதிச்சிங்கன்னா என்ன பண்ணுவார் அடுத்தது? ஏன்னா ஓவரா சோதிக்கிற மாதிரி இருக்கு சார். நடக்கட்டும், இப்போதானே தொடங்குது. இன்னும் போக பாருங்க. இன்னும் பிரச்சாரமே தொடங்கலையே, என்ன அடுத்தடுத்து நடக்கும் பாருங்க. நேற்று சார் சீமான் அவர்கள் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. நேற்று ஒரு நிகழ்ச்சி, அதில் வந்துட்டு அவர் சொன்னார்ல, விஜய் அவர்கள் வந்துட்டு சிங்கம் வந்து வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேட்டைக்கெல்லாம் வெளியே வர மாட்டீங்க, வேடிக்கை வாங்க மட்டும் வெளியே வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு டைலாக் ஒன்று சொன்னார் வருங்க, போடுற ஓட்டா, வைக்க போகிற வேட்டா, கோட்டைக்கு போகிற ரூட்டா, பொரோட்டா வரட்டான்ட்டாரு அண்ணே. உண்மையை அப்படியே தான் சொன்னாரு. ஓட்டா இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா, இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா, நான் சாப்பிட்டேன் புரோட்டா வரட்டா, காட்டுறேன் டாட்டா. அவர் யூடியூபுக்கு கண்டென்ட் கிரியேட்டராக மாறிட்டார்ப்பா. அவர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அரசியல் தலைவர்லேருந்து மாறி நல்லா பேசுகிறவங்களுக்கு வியூஸ் நல்லா போகும்ல, ஓகேவா? அது போல் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு மாறிவிட்டார் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மாடு மாநாடு, மர மாநாடுலாம் முடிஞ்சு அடுத்து ஆற்று தண்ணி மாநாடு, கடல் தண்ணி மாநாடு. அது சொல்றேன் சார். தர்மபுரி கிருஷ்ணகிரி பகுதியில் வந்து மலைகளின் மாநாடா, தஞ்சாவூர்ல தண்ணீர் மாநாடு, அது ஆற்று தண்ணி மாநாடு, ஆற்று தண்ணி மாநாடு, தூத்துக்குடியில கடல் அம்மா மாநாடு, கடல் தண்ணிக்கு மாநாடு. இப்படிலாம் பண்ணால் இதனால திமுக அரசுக்கு ஏதாவது சிக்கல் இருக்காமா? ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் மக்கள் மத்தியில். கட்சி நடத்துகிறேன் ட்ராக்ஷன் இருந்து என்னமா ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? ஆளுங்கட்சிக்கு இதனால் தொல்லை ஏற்படுகிறதா? அதை சொல்லுங்க. திரு சீமான் அப்படின்ற ஒருத்தர் இருக்காருன்னு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டே இருக்காரு. அதனால தான் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்னு நான் சொல்கிறேன் சார். அப்படி சொல்லலாம், அவரே சொல்லியிருக்காரு சார், நான் ஓட்டுக்காக அரசியலுக்கு வந்தவன் கிடையாது, நான் என் பிறவி கடனை செலுத்துறதுக்காண்டி அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றார் சார். எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காரு? ஸோ இவர் வந்து ஆளுங்கட்சிக்கு தொல்லை கிடையாது, அதனால் இவரை போய் நீ பாட்டு கடலில் தனியாக பேசிட்டு கடை அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவாங்க. விஜயை தொல்லையாக பார்க்குறாங்க. அதனால தான் விஜய்க்கு இவ்வளோ கண்டிஷனு, கையை காட்டாத, தலையாட்டாத, தலை சீவாத, இப்படி இவ்வளோ கண்டிஷனு. இவர் தொல்லையே கிடையாது. இன்னொன்று, இவரை விட்டு விஜய் தக்க வச்சிடுறாங்க.
சரிங்களா? ஒரு வசதியாக இருக்கிறதுனால தான் கடலுக்கு போகிறதுக்கு போட்டு செலவுலாம் நாங்களே பார்த்துக்குறோம், ஏன் நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த தேர்தலில் இவரை வச்சு விஜயை தாக்குறதுக்கும் பயன்படுத்திப்பாங்க, விஜயை முடக்கிறதுக்கான வேலைகளையும் செய்கிறார்கள் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சார், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு அண்மை செய்தி, உச்சநீதிமன்றத்தில் திரு சீமானை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகை விஜயலட்சுமி அவங்க போட்ட வழக்கா, அது என்ன சார் அது? நாம் அந்த திரு சீமான் அவர்கள் வீட்டில் அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டது, இது குறித்தெல்லாம் நாம் நிறைய விரிவாக பேசியிருக்கோம். நடிகை விஜயலட்சுமி அவர்கள் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து என்னோட உறவு கொண்டு என்னை ஏமாற்றி விட்டார் என்று சென்னை காவல்துறையில் புகார் அளித்து, அந்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த விசாரணை நடந்து அந்த வீட்டில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதற்கு எதிராக இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும், இது ஒரு கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் என்ற அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்ய மறுத்தது. இதற்கு எதிராக சீமான் தரப்பு தான் உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றம் சென்றபோது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்தது. அந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் திருமதி நாகரத்னா மற்றும் நீதிபதி திரு மகாதேவன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இரு தரப்பும் பேசினார்கள். இவங்க என்னை பற்றி பேட்டி கொடுக்குறாரு அவருன்ட்டு இவங்க சொல்ல, அவர் என்னை பற்றி தான் பேட்டி கொடுக்குறாரு என்று சொல்ல, ரெண்டு பேரும் ஜாயிண்ட் மெமோ கூட்டாக நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என்று எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுங்கள், இது நீங்கள் இருவரும் குழந்தைகள் அல்ல, தெரிந்துதான் இதில் ஈடுபட்டீர்கள், திரு சீமான் அவர்கள் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையையும் திரும்பப் பெறுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்று எழுத்துப்பூர்வமாக ஒரு பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போதே விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு அது ஏற்புடையதாக இருந்தால் நாங்கள் உடனே அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜாயிண்ட் மெமோ நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணுற அந்த ஜாயிண்ட் மெமோ ஜாயிண்ட் அஃபிடவிட்டை பொறுத்து இந்த வழக்கை ரத்து செய்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். அப்படி மன்னிப்பு கேட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணலைன்னா இந்த வழக்கை நாங்கள் விசாரணைக்கே எடுக்க மாட்டோம், தள்ளுபடி செஞ்சுருவோம் அப்படின்னு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. சார், இப்போது இருவரும் தான் வந்து பேட்டி அளிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரு சீமானை மட்டும் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஜட்ஜே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, லெட் மேன் அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சார்? ஹீ இஸ் த மேல், ஹீ ஷுட் அப்பாலஜைஸ் என்று நீதிபதி சொன்னார். ஒரு பெண் ஆணின் மீது குற்றச்சாட்டு சுமத்துவதற்கும் ஒரு ஆண் பெண்ணின் மீது குற்றச்சாட்டு சுமத்துவதற்கும் வேறுபாடு இருக்கிறது என்று நீதிமன்றம் கருதுகிறது. அந்த அடிப்படையில் இது ஒரு பாசிங் ரிமார்க், ஹீ இஸ் அ மேல், லெட் ஹிம் அப்பாலஜைஸ் என்று சொன்னாங்க. பட் ரெண்டு பேருக்குமே வந்து நீங்கள் மாறி மாறி சொல்லிக்கிட்ட குற்றச்சாட்டுகளை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும், அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் விசாரிக்கிறோம், இல்லைனா நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துக்குங்க, வழக்கை ரத்து செய்ய முடியாது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது திரு சீமான் வந்து வழக்கை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு தான் போயிருக்காரு, இருவரையுமே மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ திரு சீமான் மன்னிப்பு கேட்டார்னா இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கே இல்லாமல் போயிடுமா? அதைத்தான் நாங்கள் பரிசீலனை பண்ணி உத்தரவு போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, இந்த மாதிரிம்மா மன்னிப்பு கேட்டார், நீங்கள் என்னம்மா சொல்கிற, முடிச்சுக்கம்மா, எதுக்குமா போட்டு இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பாலியல் தொழிலாளின்னு சொன்னார் இல்லையாங்க சார், அதுக்காக தான் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்களா? ஜென்ரலாக இன்றைக்கி சொன்னது, ஜென்ரலாக மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது. நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தையை விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் இன்று குறிப்பிட்டார். இது மாதிரி என்ன சொல்கிறாரு, நான் எப்படி இதை நான் பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்றத சொன்னாங்க. அதை கவனித்தாங்க. கவனித்த பிறகு ஜாயிண்ட் மெமோ ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரத்து செய்வதா இல்லையான்றது நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு யோசிக்கிறோம். ரத்து செய்யாமலும் போகலாம். திஸ் இஸ் நாட் ஃபுல் ப்ரூஃப். நீங்கள் இதை தாக்கல் பண்ண உடனே ரத்து செஞ்சிடணும்னு பொருள் அல்ல. நீங்கள் தாக்கல் செய்யுங்க, தாக்கல் செஞ்சாங்கன்னா they'll talk to the other side. இந்த பார் வந்துருச்சு, முடிங்க. ஒரு வார்த்தை நடுவில் சொன்னாங்க, யூ ஆர் நாட் சில்ட்ரன், நீங்கள் குழந்தைகள் அல்ல, தெரிந்து தான் இதில் ஈடுபட்டீர்கள், சார்ஜஸ் கவுண்டர் சார்ஜஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கோர்ட்டோட இது என்னென்னா முடிஞ்சு போச்சு பரஸ்பரம். இனிமேல் இன்னொன்று, இனி நான் விஜயலட்சுமியை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்பதையும் நீங்கள் அந்த பிரமாண வாக்குமூலத்தில் கொடுக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா பேசுவாங்க, விடுங்க, முடிஞ்சு போச்சு, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வாங்க என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வரும். திரு சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்து அதை விஜயலட்சுமி தரப்பு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீதிமன்றத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அந்த வழக்கை பாஸ் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. சீமான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா நாங்கள் சொன்னதை ஏற்றி இவர் இப்படி பண்ணியிருக்கிறார், ரத்து பண்ணுறோம் வழக்கை என்றும் முடிவெடுக்கலாம். ஸோ என்ன அண்ணன் மன்னிப்பு கேட்பாரா இல்லையா சொல்லுப்பா? அண்ணன் மன்னிப்பு கேட்பார் சார். ஏன்ப்பா அப்படி சொல்கிற? வண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். அண்ணன் இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்பார். ஏன்பா? ஏன்னா அண்ணன் வந்து ஒரு மரியாதையோடு இருக்கவர். மரியாதையோடு இருக்கவர். அப்போ மன்னிப்பு கேட்டார்னா இப்போ அவர் அண்ணனோட இமேஜ் என்ன ஆகிறது?
இருந்தாலும் என்ன வீடியோ எடுத்து என்னை போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறது பெருசுன்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுவார் சார். சார் இவங்க தரப்பில் அப்போ கேட்கலாம்ல சார், சும்மா அவங்க எப்போ பாரு இந்த மாதிரி திரு சீமான் பற்றி வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க, அதை கூட நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். தாராளமாக கேட்கலாம். இன்றைக்கி சொன்னாங்க சீமான் தரப்பு வழக்கறிஞங்க இவங்க கூட தான் என்ன மேலே குற்றச்சாட்டு சொல்லி வீடியோ போடுறாங்க அப்படின்றதெல்லாம் ஆனால் சொன்னாங்க. அதுக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கல நீதிமன்றம். அதெல்லாம் கேட்டுட்டு தாம இதை முடிவுக்கு கொண்டு வரணுன்றாங்க. அங்கே உட்கார்ந்துருக்கிறவர் ஒரு தமிழ் நீதிபதி இருக்கிறார். அதில் அந்த நீதிபதி நாகரத்னா அவர்கள், அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். ஒரு நடுவில் ஒரு வழக்கில் ஒரு டிவோர்ஸ் கேஸில் தமிழில் நல்லா இருங்க என்று தமிழில் சொன்னார். மகாதேவன் நம்ம ஊருக்காரரு, பார்க்க மாட்டாரா? இருவரும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு தெரியும். ஸோ தே வாண்ட் டு புட் அ ஃபுல் ஸ்டாப். இது போயிட்டே இருக்குது, நல்லாவா இருக்குது? 2007 ஆரம்பிச்சது இல்லையா? எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ புட் அன் எண்ட் டு திஸ் அப்படின்றதான் நீதிமன்றத்தோட நோக்கம். இல்லை முடியாதுன்னு 2 தரப்பு சொல்லிச்சுன்னா போய் கோர்ட்டில் போய் பார்த்துங்க. சார் இவ்வளோ நாள் இந்த வழக்கு வந்து இன்னும் உயிர் பெற்று இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன? அவங்க செட்டில்மெண்ட் கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை, அதுக்குனால தான் இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இனிமேல் எப்படி சார் ஒத்துக்குருவாங்க? நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணுங்கள், நாங்கள் முடிவு கொண்டு வரோம். கூப்பிட்டு அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக ஆர்டராக போட்டுருவாங்க, இதோடு நீ பேசக்கூடாது, வயலேட் பண்ணால் யூ கேன் பி ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்க. கோர்ட் வாண்ட்ஸ் டு புட் அன் எண்ட் டு திஸ். நல்லாவா இருக்குது பொது வெளியில்? இன்னொன்று, இப்போ திரு சீமான் இது வரைக்குமே கேக் ஆர்டர் வாங்கியிருக்கலாம்ல சார், ஏன் சார் வாங்கலை? அது நீங்கள் அவருடைய விருப்பம். வழக்கை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப நாள் தள்ளி வைக்கவும் நீதிமன்றம் விரும்பலை. அஜெண்டுன்னு போட்டு போகலாம். கைது செய்யக்கூடாது என்ற இந்த இடைக்கால உத்தரவை நீட்டிக்க வேணும்னு கேட்டோன்னா அந்த இடைக்கால உத்தரவு 24 வரைக்கும் தான்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி 12 days. ஸோ அண்ணன் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எஸ், எனக்கு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்கலாங்க சார். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அனைத்து பெண்களும் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. மன்னிப்பு கேட்பதன் மூலமாக தமிழக மக்கள் பெரிய மனசு பண்ணி அதை ஏற்றுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். லெட்டஸ்ஸி நான் இதில் எதுவும் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. பர்சனல் மேட்ரு ரொம்ப டீப்பாக கோர்ட்டுக்கு வந்ததுனால தான் நான் பேசுகிறேன், இல்லைன்னா நான் இதை தொற்றுக்கவே மாட்டேன். எனக்கு இல்லை உடன்பாடு இல்லை விவாதிக்கிறதுல. பட் நீதிமன்றத்திற்கு வந்து விட்டது, பொதுவெளிக்கு வந்து விட்டது, அதனால் இதை பேசியாகும். இன்னொன்று, இதை நம்ம கடந்தோ தவிர்த்துட்டோ போக முடியாதுங்க சார், அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சதுக்கப்புறம் அதை நம்ம பேச வந்து விட்டது. அறைக்குள் இருந்தால் நாம் பேச வேண்டியதில்லை, வீதிக்கு வந்து விட்டது, நீதிமன்றத்திற்கு வந்து விட்டது. சரி சார், இன்றைய அரசியல் அட்டையில் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.